திருவாசகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்ற ஒரு முறையில் இன்றைக்கு திருப்பொற்சுண்ணம் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். பொற்சுண்ணம் என்று சொன்னால் நீராடுகிற போது அதை உடம்பிலே தடவிக்கொள்ளக்கூடியதான ஒரு மனப்பொருள். அந்த மனப்பொருளாகிய ஒரு தூளை இறைவனுக்கு விசேஷமாக அபிஷேகம் செய்கிற வழக்கம் உண்டு. அந்த தூளைத்தான் பொற்சுண்ணம் என்ற பெயராலே நம்முடைய இலக்கியங்கள் அழைத்து வருகின்றன. சிவபெருமானுக்கு நீராடுகின்ற போது அவருக்கு படைப்பதற்காக உபயோகப்படுத்துவதற்காக உள்ள பொற்சுண்ணத்தை முறையாக இடிக்க வேண்டும். அந்த மாதிரி இடிக்கின்ற ஒரு நிலையை விளக்குவதுதான் இந்த பொற்சுண்ணம் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியாகும். சாதாரண சிறு பெண்கள் சிறு வீடு கட்டி விளையாடுகிற காலத்திலேயே அவர்கள் உரல், உலக்கை, அரிசி இவைகளை எல்லாம் வைத்து விளையாடுவார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த உலக்கையை இடித்து பாடல் பாடிக்கொண்டு நெல் குத்துகிற வழக்கம். சுவாமிகள் இந்த பெண்களுடைய விளையாட்டை பார்த்தவர்கள், நீங்கள் இப்படி உலக விளையாட்டு உங்களுடைய காலத்தை கழிக்கக்கூடாது, இறைவனுடைய சிந்தனையிலே நீங்கள் இதை விளையாட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி உரல், உலக்கை எல்லாம் அப்படியே இறைவனுக்குரியதாக ஆக்குங்கள். அங்கே இடுகின்ற நெல்லுக்கு பதில் மஞ்சளை இட்டு தூளாக இடித்து இறைவனுக்கு ஆடுதற்காக நீங்கள் உபயோகப்படுத்துங்கள், அதை இடியுங்கள், இடிக்கும் போது பாடுங்கள் என்றவர்களுக்கு சொல்லி எப்படி பாட வேண்டும் என்பதற்காக இந்த பொற்சுண்ணம் என்ற பகுதியை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்கிறார்கள். இந்த பொற்சுண்ணமாகிய பகுதியிலே நாம் பார்க்கிற காலத்தில் அந்த சுண்ணம் இடிப்பதற்காக ஒரு இடம் ஒன்று தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை பரிசுத்தமாக மெழுகி கோலம் போட்டு 4 புறமும் மாலைகள், முத்து மாலைகள், பூமாலைகள் இவைகளையெல்லாம் தொங்கவிட வேண்டும். நடுவிலே உரலை வைத்து அந்த உரலுக்கு சுற்றிலும் மணிகள், பொன்னாபரணங்கள் எல்லாம் அதற்கு சாத்த வேண்டும். இடிக்கிற உலக்கைக்கு கூட மேலே துணி ஒன்று கட்ட வேண்டும். பிறகு அங்கே பல பெண்கள் ஒன்று கூடி அங்கே இடிக்க தொடங்குவதற்கு முன் விளக்கேற்றி வைக்க வேண்டும். பிறகு அவர்கள் பாட்டு பாட வேண்டும். கையிலே கவரி வைத்து அதற்கு கவரி வீச வேண்டும். அங்கே தெய்வமே வந்து இருப்பதாக அவர்கள் நினைத்து அத்துணை சிறப்பும் அதற்கு செய்ய வேண்டும் என்பதாக இவர்கள் இந்த பகுதியிலே பாடி காட்டுகிறார்கள். அங்காங்கே வருகிற அந்த பாடல்களை நோக்கி நாம் இவைகளை எல்லாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். முத்து நற்றாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் தீபம் வைமின். முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நன் தீபம் வைமின். சக்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டிசைமின். சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொன்மின். அத்தன் ஐயாரன்னம் ஆயம் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அத்தன் ஆட சிவபெருமான் நீராடும் பொருட்டு பொற்சுண்ணம் நாம் இடிக்கப் போகிறோம். அதை முதல்ல அவர் அறிவிக்கிறார். பொற்சுண்ணம் இடித்தும், பொற்சுண்ணத்தை நாம் இடிக்கப் போகிறோம், நாங்கள் இடிக்கப் போகிறோம் என்று சொன்னார். பொற்சுண்ணம் என்று சொன்ன உடனேயே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பொன்னையே தூளாக்கி அதை இடித்து அதை ஏதாவது பயன்படுத்துவார்களோ என்று ஒரு நினைவு சிலருக்கு ஏற்படலாம். பொன் என்பது இடிக்க முடியாத ஒரு பொருள். பொன்னை இடித்து தூளாக்க முடியாது. இடித்தால் இது தூளாக கூடிய பொருள் அல்ல. அப்படியானால் பொன்னல்ல, பொன்னை போன்ற ஒரு பொருளை இங்கே இடிக்கிறார்கள் என்ற கருத்துக்கு நாம் வரணும். பொன்னை போன்ற மஞ்சள் நிறமான ஒரு பொடி அது மஞ்சள் தூள். அதை மஞ்சள் தூளைத்தான் இங்கே பொற்சுண்ணம் என்ற பெயராலே சொல்கிறோம். மேலும் ஆட என்று சொல்கிறார். ஆட என்று சொன்னால் நீராடும் போது பயன்படுத்துகின்ற ஒரு தூள் என்பதும் ஆகிறது. நீராடும் போது பயன்படுத்துகிறது, மேலே தடவிக்கொண்டு நீராடுகிறது ஒரு வாசனை பொருள்.
இதை கஸ்தூரி மஞ்சள், அரகஜா, பூலாங்கிழங்கு, ரோஜா முட்டு போன்ற நல்ல வாசனை உடைய பொருள்களை எல்லாம் உரலில் போட்டு நல்ல மெல்லிய தூளாகும்படியாக இடித்து அதை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். நீராடும் போது உடம்பிலே அதை தேய்த்து கொண்டு நீராடினால் நீராடிய பிறகும் உடம்பிலே அந்த மனம் வீசும். அதே போல ஆண்டவனுக்கு அந்த பொருளை சமர்ப்பிப்பதற்காக இவர்கள் இடிக்கிறார்கள் என்ற பொருளில் நாம் இங்கே கொள்ள வேண்டும். இங்கே பொன் அல்ல என்பதற்கு சான்று பின்னே ஒரு பாடல்லையே பொற்றுண்ணத்திலேயே நாம் அதற்கு தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதையும் முதல்ல உங்களுக்கு தெரிவித்து வருகிறேன். அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி, அத்தனாயிருக்கிற பெருமான், ஐயாரன் திருவையாற்றில் எழுந்தருளி இருக்கிற பெருமான், அந்த அம்மானை நாம் பாடிக்கொண்டே அந்த பெருமான ஆடுவதற்காக பொற்றுண்ணம் இடிக்கப் போகிறோம். அதனாலே முத்துணல் தாமம் பூமாலை தூக்கி, நாம் எந்த இடத்திலே இந்த உரல் வைத்து இடிக்கப் போகிறோமோ அந்த இடத்தை சுற்றி 4 புறத்திலும் முத்து நல் தாமம், முத்துக்கள் கோர்த்த நல்ல மாலை. தாமம் என்பது நீள தொங்குகின்ற ஒரு பூமாலை, அதுதான் தாமம் என்று பெயர். நீண்டு தொங்குகின்ற மாலை, அதுக்கு தாமம். அது முத்தால் கோக்கப்பட்ட தாமமும் பூமாலை, அதுபோல பூவினால் கட்டப்பட்ட நீண்டு தொங்குகின்ற மாலைகளையும் தோரணமாக தொங்க விட வேண்டும். தூக்கி, தூக்கி என்றால் தொங்க விட்டு என்று பொருள். இந்த பொற்றுண்ணம் இடிக்கிற இடத்தை சுற்றிலும் தோரணமாக பூமாலையும் முத்துமாலையும் தொங்கவிட வேண்டும். அதன் பிறகு முளைக்குடம் தூவம் தீபம் வைப்பின், முளைக்குடம் நல்ல நவதானியங்களை ஊற வைத்து அது முளைத்திருக்கின்ற பாலிகைகளை அங்கே 4 திசைகளிலும் குடம் என்று சொல்லுகின்ற ஒரு நீர் நிறைந்த பாத்திரத்தின் மேலே அகல் வைத்து அகல்ல இந்த நவதானியமாக முளைத்த பொருளை வையுங்கள். அதான் பாலிகை என்ற பெயரால் சொல்லுவார். மங்கள காலங்கள் திருமணத்தின் போது கூட இது மாதிரி வைக்கப்படும். பூ முளைக்கூடம் தூபம், நல்ல வாசனை வீசுகின்ற தூபத்தை கமழ விடுங்கள். நல் தீபம் வைமின், தீபம் விளக்கேற்றுங்கள். அதற்கு பிறகு சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின், இவர்களெல்லாம் பாருங்கள். சக்தி, ஆதிபராசக்தி என்று சொல்லுகிற உமாதேவி, சோமி, சோமி என்பவர் திருமகள். திருமகளுக்கு சோமி என்று ஒருவர். சௌமி, சௌமி சௌபாக்கியத்தை தருகிறவள். அந்த சௌமி என்ற வார்த்தை தான் இங்கே சோமி என்று திரிந்து வருகிறது. திருமகள் என்றதற்கு பொருள். பராசக்தியும் திருமகளும் பார்மகளும் பூமி தேவியும், இந்த 3 பெண்களும் நாமகளோடு சரஸ்வதியோடு கூடி பல்லாண்டு செய்மின், பல்லாண்டு பாடுங்கள். இப்படி இடிக்க தொடங்குகின்ற போது இறைவனுக்கு பல்லாண்டு கூட வேண்டும் என்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது. அந்த பல்லாண்டு கூறுகிற பழக்கத்தை நம்முடைய சுவாமிகள் இந்த வரியிலே தெரிவிக்கிறார். பல்லாண்டு கூறுதல் என்பது உலக வழக்கத்தில் இருந்திருக்கிறது. திருநாவுக்கர சுவாமிகள் கூட தம்முடைய தேவாரத்தில், திருவாரூர் தேவாரத்தில் அடியார்கள் பல்லாண்டு பாடினார்கள் என்று சொல்கிறது. அதே போல திருவாசகத்தில் இந்த இடத்தில் பல்லாண்டு பாடினார்கள் வருகிறது. இதை தவிர ஞானசம்பந்தர் தேவாரத்திலேயோ சுந்தருடைய தேவாரத்திலேயோ பல்லாண்டை பற்றிய பேச்சே கிடையாது. ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் காலம் 7ஆம் நூற்றாண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலம் 9ஆம் நூற்றாண்டு. அந்த திருநாவுக்கரசர் காலத்திலே பல்லாண்டு என்பதை அடியார்கள் பாடினார்கள் சொல்லியிருக்கார். ஆகவே 7ஆம் நூற்றாண்டிலே பல்லாண்டு பாடியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுது. அப்புறம் மாணிக்கவாச சுவாமிகள் 9ஆம் நூற்றாண்டில் இவர் காலத்திலும் பெண்கள் பல்லாண்டு கூறினார்கள் என்ற செய்தி இங்க வருகிறது. அதற்கு பிறகு 8ஆம் திருமுறைக்கு அப்புறம் 9ஆம் திருமுறைன்னு ஒரு திருமுறை நமக்கு இருக்கு, திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. அந்த 9ஆம் திருவிசைப்பா இருக்கிறதே அது 10ஆவது நூற்றாண்டில் எழுந்த நூல். 10ஆம் நூற்றாண்டிலே திருப்பல்லாண்டு என்று தனிப்பட்ட ஒரு பதிகம் வந்திருக்கிறது. ஆக திருப்பல்லாண்டு என்று சொல்லுகிறது இறைவன் பேரிலே அடியார்களே பாடிய ஒரு பிரபந்தம். அந்த 9ஆம் நூற்றாண்டினுடைய 10ஆம் நூற்றாண்டில் தான் ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் நம்முடைய சைவ சமய சம்பிரதாயத்திலே தேவாரங்களிலே இடம்பெறவில்லை. தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பல்லாண்டு என்று பதிகம் பாடல. திருநாவுக்கரசர் அடியார் பல்லாண்டு பாடினார்னு சொல்றாரே தவிர அவர் கூட ஒரு பல்லாண்டு பாடி கொடுக்கல. சுந்தரர் பல்லாண்டியே பாடல. மாணிக்கவாசகரும் பெண்களே நீங்கள் பல்லாண்டு பாடுங்கள் சொல்றாரே தவிர இவரும் பல்லாண்டு என்ற ஒரு பதிகம் பாடல. அப்ப ஏன் பாடவில்லை
என்ற ஒரு கேள்வி வரும். இந்த 4 பெருமக்களும் இறைவனுக்கு ஏன் பல்லாண்டு பாடவில்லை என்று சொன்னால், இறைவன் இருக்கானே அவன் என்றும் உள்ளவன், இன்றும் என்றும் என்றும் உள்ளவன், அவன் அழியாதவன். அழியாதிருக்கிற ஒருவனுக்கு போய் நாம் பல்லாண்டு சொல்ல வேண்டியதில்லை. மக்கள் இருக்கார்களே, அவர்கள் ஒரு காலத்தில் பிறந்து ஒரு காலத்தில் இறந்து போவார்கள். இறந்து போகிற மக்கள் இன்னும் சில நாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக பயன்படுவதுதான் பல்லாண்டு என்ற வாழ்த்து. பல்லாண்டு என்பது இன்னும் பல ஆண்டுகள் வாழ. அதை கூட பல் என்ற வார்த்தைக்கு 10ன்னு அர்த்தம். பல் தூ என்ற 2 சொல் சேர்ந்து பகுரு, பகுது 10 என்ற சொல் பிறந்திருக்கிறது. அப்ப பல்லாண்டுன்னா இன்னும் 10 வருஷம். நீங்கன்னா பல்லாண்டுன்னா எல்லாரும் என்ன பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கோம், ஏதோ 1000 வருஷம் 500 வருஷம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா பல் என்ற வார்த்தைக்கு 10ன்னு அர்த்தம். இன்னொரு 10 வருஷம் வாழ்ப்பா. நீ உனக்கு இப்போ ஒரு 70 வருஷம் வயசாயிடுச்சு, இன்னும் நீ உலகத்துல ஒரு 10 வருஷம் வாழு, இன்னும் 10க்கு 10 ஆனாலும் 20 வருஷம் வாழு, பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று மனிதனைத்தான் அந்த காலத்து மக்கள் பல்லாண்டு கூறி வாழ்த்தினார்கள். இறைவனை வாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை, அவன் என்றுமே வாழ்வான். அதனால்தான் நாவுக்கரசர், ஞானசம்பந்தர் போன்றவர்கள் பல்லாண்டே பாடாமலே போய்விட்டார்கள். ஆனால் இந்த பல்லாண்டு என்பது திருவிசைப்பா காலத்தில் இறைவனுக்கே பாடக்கூடிய ஒரு நூலாக ஏன் வந்தது என்று அப்புறம் ஒரு கேள்வி. இறைவனுக்கு தான் பல்லாண்டு வேண்டியதில்லையே, வேண்டாத ஒரு பல்லாண்டை ஏன் சேந்தனார் போய் இறைவன் பெயரில் பாடினார் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரணும். அப்போ அந்த திருப்பல்லாண்டியை படிச்சு பார்த்தாதான் அதுக்கு நம்ம பதில் வரும். அவரே என்ன சொல்றார், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருளென்றே பல்லாண்டு கூறுமே. இறைவன் பண்டும் இருக்கிறான், இன்றும் இருக்கிறான், இனி என்றைக்குமே இருப்பான். இருக்கிற அந்த பெருமானுக்கு நான் பல்லாண்டு கூறுகிறேன்கிறார். என்னைக்கு இருக்கிறவனுக்கு போய் இவரையும் பல்லாண்டு சொல்லணும்? அப்படியான அந்த பல்லாண்டு சொல்வதனுடைய ஒரு அர்த்தம் வேற அங்கே மறைஞ்சிருக்கிறது. இறைவனே, நீ என் நேற்றையும் இருந்த, இன்னைக்கும் இருந்த, நாளைக்கும் இருந்த, அதனால் உனக்கு பல்லாண்டு தேவையில்லை. இப்ப நான் பல்லாண்டு சொல்றது எதுக்காக தெரியுமா? நாங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்பதற்காக பேருக்கு உனக்கு நான் பல்லாண்டு சொல்கிறேன் என்பது பொருள். தேவர்கள்லாம் இறைவனை போய் வணங்குகிறார்கள், இறைவனை வாழ்த்துகிறார்கள். எதுக்காக இறைவனை வாழ்த்துகிறார்கள் வணங்குகிறார்கள் என்று மாணிக்கவாசகரை கேட்டால், மாணிக்கவாசகர் என்று சொல்றார், மற்றவர்கள் எல்லாம் தன்னை வணங்கணும், மற்றவர்கள் தன்னை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் இறைவனை போய் வாழ்த்தினார்கள். அதே மாதிரி பல்லாண்டு கூறுகிற ஆசிரியர் பல்லாண்டு சொல்வதன் நோக்கம் எங்களை அடியார்களை மற்றவர்கள் பல்லாண்டு கூறி வாழ்த்த வேண்டும் என்பதற்காக அப்படி பல்லாண்டு கூறினார் என்ற பொருள்ல கொண்டு போகணுமே தவிர இறைவனுக்கு பல்லாண்டு என்பதே கிடையாது. அதனால் இங்கே பல்லாண்டு என்பது பாமர மக்களுடைய வழக்கிலே மட்டும் இருந்திருக்கிறது. அதனால இவர் என்ன சொல்றார், அதுவும் பெண்களை கூப்பிட்டு சொல்றார், சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின். பராசக்தியும் திருமகளும் பூமி தேவியும் ஆகிய இந்த மூவரும் கலைமகளோடு கூடி பல்லாண்டை கூறுங்கள் என்று சொன்னார். இவரு மாணிக்கவாசகர், இவர் காலத்திலே சில பெண்கள் அங்கே உரல் கட்டி அவர்கள் இடிக்க போகிறார்கள். அந்த இடிக்கிற இடத்திலே இந்த பராசக்தியோ அல்லது திருமகளோ பூமி தேவியோ கலைமகளோ எங்க வரப்போறார்கள்? ஆகவே இதெல்லாம் யாரு? உண்மையிலேயே பராசக்தியும் திருமகளும் தான் இங்க வந்தார்களா என்றால் இல்லை. உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு சில பேருக்கு லட்சுமின்னு பேர் வச்சிருக்கோம், சில பேருக்கு பூமி தேவி பூமாதேவி என்று பேர் வச்சிருக்கோம், சில பேருக்கு சக்தின்னு பேர் வைக்கிறோம். இதெல்லாம் இந்த பெயர்கள் எல்லாம் ஊர்ல உலகத்தில் இருக்கிற மக்களுடைய பெயர். ஆகவே சக்தி என்றும் திருமகள் என்றும் பூமி தேவி என்றும் கலைமகள் என்றும் பெயருடைய சில பெண்களே, நீங்கள்லாம் வாங்கோ, நீங்க இந்த பல்லாண்டை பாடுங்கள் என்பதாக நாம் அதை மாற்றிக்கொள்ளும். உள்ளபடிக்கே இந்த தேவர்களை கூப்பிட்டு பாடச் சொல்லவில்லை, தேவர்கள் பெயரை உடைய உலக மக்களை கூப்பிட்டு பாடச் சொல்றார். அதற்கு மேலும் சொல்றார், சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொம்மின். சித்தி என்ற பெயருடைய பெண்ணே, கௌரி என்ற பெயருடைய பெண்ணே, பார்ப்பதி என்ற பெயருடையவளே, கங்கை என்ற பெயரை உடையவளே, நீங்கள்லாம் வாருங்கள், கையிலே கவரி வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது சாமரை, வெண்சாமரை என்ற சாமரையை வைத்துக் கொண்டு இந்த உரல் இட்டு இடிக்கிற இடத்திலே நீங்கள் கவரி மரியாதைக்காக கவரி வீசுங்கள். இதுவும் தெய்வ பெயர் அல்ல, தெய்வங்களை சுட்டுகின்ற சொல்லல்ல. தெய்வ பெயரை மக்கள் வைத்திருக்க அந்த மக்களை இங்கே அழைத்து இங்கே கவரி வீச சொல்றார். ஆகவே நீங்கள்லாம் வாருங்கள், பூமாலையிடுங்கள், விளக்கேற்றுங்கள், நாம் இறைவனுக்கு இப்போ பொற்றுண்ணம் இடிக்கிறோம் என்று இந்த பாட்டில் சொன்னார். இனி அடுத்த பாட்டுக்கு தொடர்கிறோம். பூவியல் பார்சடையம்பிரார்க்கு போ பொத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும், மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் வம்மின்கள் வம்மின்கள். பாருங்கள்,
அப்படின்னு கூப்பிட்டார். எதுக்காக? பொத்திரு சுண்ணம் இடிக்க வேண்டும், திருச்சுண்ணம் நாம் இடிக்க வேண்டும், இறைவனுக்கு நீராடுவதற்கு அந்த மஞ்சத்தூளை இடிக்க வேண்டும். ஆகவே பெண்களையே வாருங்கள். மாவடுவின் வகிர் அன்ன கண்ணீர், ஒரு மாவடுவை எடுத்து ரெண்டா அப்படியே குறுக்க வெட்டி எடுத்தோமானா அந்த ரெண்டு மாவடியுடைய உள்ளே இருக்கிற வடு இருக்கு பாருங்கள், அந்த வடு கொஞ்ச நேரம் ஆனா நீல நிறமா மாறும். அந்த வடுவை சுத்தி இருக்கிற மாங்காயினுடைய பகுதி இருக்கு, அது வெள்ளைன்னு தான் இருக்கும். அந்த வடுவு மட்டும் நீளமா மாறும், மாங்காயை சுத்தி இருக்கிற வெள்ளையா இருக்கும். வெள்ளைக்கு நடுவில் ஒரு கருப்பு தோற்றம் வட்டமாயிருக்கும். அதுதான் கண்ணுக்கு உவமை. அதுக்குதான் மாவடு போன்ற கண் என்று சொல்வது. அந்த மாவடி வெட்டி பார்த்தாதான் தெரியும். மாவடி எப்படி வெட்டினாலும் சரி, குறுக்க வெட்டினாலும் நெடுக்க வெட்டினாலும் அந்த ரவுண்டுல வெள்ளையும் நடுவில் ஒரு நீல நிறமும் தோன்றும். அது மாதிரி கண்ணை உடையவர்கள். அதான் வகிர் என்று சொல்றார். வகிர்னா பிளந்தது, ரெண்டா வெட்டி எடுத்தது. மாவடுவின் வகிர் அன்ன கண்ணீர் வம்மின்கள், நீங்கள் வாருங்கள். ஏன்? பெருமானுக்கு நாம் இந்த சுண்ணம் இடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வந்துடன் பாடுமீன்கள், நீங்களாம் வாருங்கள், வந்து இங்கே பாட்டையும் பாடுங்கள், இறைவன் பேர்ல தோத்திரம் பாடுங்கள். கூவிமின் தொண்டர் புறம் நீலாமி, சில தொண்டர்கள் எட்டி நிற்கிறார்கள் பாருங்கள். நாவெல்லாம் இங்க உரல் வைத்து உலக்க பிடிச்சு பாட்டு பாடி பொற்சுண்ணம் அடிக்க போறோம், தொண்டர்கள் எங்கோ நிற்கிறார்கள், அவங்களாம் கூப்பிடுங்க அப்படிங்கிற. புறம் நிலாமே, வெளியில் நிற்காதபடி தொண்டர் கூவுமின், தொண்டர்களை அழையுங்கள், உள்ளே வாருங்கள், இங்கே இது சுண்ணம் அடிக்க வேண்டும் என்று கூப்பிடுங்கள். குனிமின், குனியுங்கள், குனித்தல் என்றால் கூத்தாடுதல், கூத்தாடுங்கள். தொழுமின், இறைவனை வழிபாடு செய்யுங்கள். எங்கோன் எங்கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே. எங்கோன் எங்கூத்தன், எங்கோனும் எமது கூத்தனாகிய சிவபெருமானும் தான் மட்டுமல்ல தானும் தன் மனைவியுமாக வந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக அவன் ஆடுவதற்காக இந்த செம்பொன் சுண்ணத்தை நாம் இடிப்போம், நீங்கள் எல்லாம் வாருங்கள் என்று அழைத்தார். அதன் பிறகு இன்னும் அடுத்த பாட்டில் அந்த தரை முதலியவற்றை மெழுகுவதை பற்றி சொல்ல வருகிறார். சுந்தர நீரணிந்து அணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரம் கற்பகம் நாட்டி எங்கும் எழிச்சுடர் வைத்து கொடியெடுமின். சுந்தர நீரணிந்தும், நீங்கள் உங்கள் உடம்பு முழுவதும் சுந்தரமான திருநீரை பூசுங்கள், அழகான திருநீரை உடம்பு முழுவதும் பூசிக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். நீருக்கு சுந்தரம் என்று சொல்லுகிற அடைமொழி ஞான சம்பந்தர் சொல்றார். சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு என்ற வரியில திருநீரை சுந்தரமாவது என்று பாடி காட்டுறார். மாணிக்கவாசகர் அவருக்கு பின் வந்தவர் ஆகலினாலே அப்படியே அங்கே சொல்றார். சுந்தர நீரணிந்து, அந்த அழகான திருநீற்றை உடம்பிலே பூசிக்கொள்ளுங்கள். மெழுகி, தரையை மெழுகுங்கள். தூய பொன் சிந்தி, பொன்னை எடுத்து பொற்காசை எடுத்து நாம் அந்த சுற்றிலும் அந்த உரல் வைக்கிற இடத்தை சுற்றி காசுகளை கீழே சிந்துங்கள், தூவுங்கள். இனி 9 விதமான நவரத்தனங்கள். ஆனா நிதினா செல்வம். இன்னும் நவரத்தனங்களை எல்லாம் அந்த உலக்கையை சுற்றிலும் கீழே அந்த மணிகளை எல்லாம் போட்டு பரப்புங்கள். இந்திரம் கற்பகம் நாட்டி, நாம் எந்த இடத்திலே இந்த மஞ்சள் தூள் ஈக்க போறோமோ அந்த 4 திசையிலும் இந்திரலோகத்தில் இருக்கிற கற்பக மரத்தை கிளையை வெட்டி கொண்டு வந்து வையுங்கள் என்று சொல்றார். கற்பகம் என்று சொல்வது தேவலோகத்தில் இருக்கிற ஒரு மரம். ஆனா பூலோகத்திலே அதே பெயர்ல ஒரு கற்பக மரம் இருக்கு. அந்த கற்பக மரம் தான் தென்னை மரம். தென்னை மரத்தை நாம் என்ன சொல்றோம்னா பூலோக கற்பகம் என்று சொல்வது வழக்கம். அதனால நீங்க இந்திரலோகத்திலிருந்து இவங்க எப்படி போய் கொண்டு வர முடியும்? அப்ப இந்திரன் கற்பகம் என்பது இந்திரலோகத்தில் கற்பகம் இருப்பது போல நம்முடைய பூலோகத்திலே கற்பக மரம் என்று சொல்லுகிற தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்தினுடைய மட்டையை வெட்டுங்கள். ஒரு 4 தூண் நட்டு 4 தூணுக்கும் தென்னை மரத்து மட்டையை கட்டிவிடுங்க. இப்ப கட்டுறாங்க. ஆனா நம்ம இந்துக்கள்ல வழக்கம் இல்லை, கிறிஸ்துவரிடத்தில் அது வழக்கம் இருக்கு. கிறிஸ்துவர்கள் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினா அவர்கள் என்ன பண்றாங்க? தென்னை மரத்தை மட்டையை வெட்டி பச்சை மட்டையை வெட்டி தூண் கட்டி இருக்கிறார்கள். இவர் சொல்றார், அந்த கற்பகத்தை நாட்டுங்கள் என்று சொல்றார். இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழிச்சுடல் வைத்து, எல்லா திசையிலும் விளக்கேற்றி வையுங்கள். கொடி எடுமின், கொடி கட்டுங்கள். எவ்வளவு விதமான ஏற்பாடு செய்யணுமோ அத்தனையும் சொல்றேன். அந்தரர் கோனையன் நம்பெருமான், அந்தரர் கோனையன் தன் பெருமான் ஆழியான் நாதன்
நல்வேலன் தாதை எந்தரம் ஆளும் உமையாள் கொழுனர்க்கு ஏந்த பொற்றுண்ணம் இடித்தும் நாமே. இறைவனுக்கு பொற்றுண்ணம் இடிக்கிறோம். அந்த இறைவனை இப்ப அறிமுகப்படுத்துறார் 2-3 விதமாக. உறவு முறை சொல்லி நமக்கு அறிமுகப்படுத்துறார் பாருங்க. அந்தரர்கோன் அயன் தன் பெருமான். அந்தரர்கோன் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கும் அயன் பிரம்மாவுக்கும் பெருமான் தலைவனாயிருக்கிற சிவபெருமான் 2 பேருக்கும் தலைவன் அதிகாரி. ஆழியான் நாதன். ஆழியான்னா திருமால், கையிலே சக்கரம் வைத்திருக்கிறவன் ஆழியான். ஆழியானுக்கு கணவன், திருமாலுக்கு கணவன். சிவபெருமானை திருமாலுக்கு கணவன் என்ற உறவு முறை சொல்றார். அப்பர் சுவாமிகள் கூட சொல்லுவார், சிவபெருமானுக்கு யாரியா மனைவின்னு கேட்டா அரியலால் தேவி இல்லை ஐயன யாரனாக்கே. திருவாற்று பதிகத்துல திருமால் தான் மனைவி, திருமாலை தவிர வேற மனைவி கிடையாது, அரியலால் தேவி இல்லை. அதே கருத்து இங்க வருது. ஆழியான் நாதன். ஆழியான் திருமாலுக்கு நாதன் கணவன். நல்வேலன் தாதை. கையிலே வேலுடைய முருகன் இருக்கானே, முருகனுக்கு அப்பா. அப்ப சிவபெருமானை நமக்கு உறவு முறை காட்டி யார் யாருக்கு என்ன உறவுன்னு சொல்ற. திருமாலுக்கு கணவன், முருகனுக்கு தந்தை. எந்தமை ஆள் உமையாள் கொழுனன். உமாதேவிக்கு இவன் கணவன். திருமாலுக்கு கணவன் மட்டுமல்ல, அதோடு கூட உமாதேவிக்கும் கொழுனன். எந்தரம் ஆளும், என்னையும் கூட ஆட்கொள்ளுகின்றவனாகிய உமையாள் கொழுனன், உமாதேவிக்கு கணவனாக இருக்கிறவன். அந்த கொழுனர்க்கு இந்த பொற்றுண்ணம் இடித்தும் நாமே. அவருக்கு பொருத்தமான பொற்றுண்ணத்தை நாம் இங்கே இடிப்போம் பாருங்கள். இது மாதிரி இறைவனுக்கு மற்றவர்களை உறவு கூறி பேசுகிறது என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் தேவாரத்துல அங்கொன்றும் இங்கொன்றுமா சில இடத்தில் வந்திருக்கிறது. இது போல நிறைய சொல்லியிருக்க மாட்டாங்க, சேத்தாப்புல வராது. அதாவது திருமாலுக்கு கணவன், முருகனுக்கு தந்தை, உமாதேவிக்கு கணவன் என்று சேர்த்து சொல்லுகிறார்களே, இதுபோல் வரிசையா சேர்ந்து வராது. எங்காவது ஒரு இடத்துல வரும். நம் செந்தில் மேய வள்ளி மணாளர்க்கு தாதை கண்டாய், முருகனுக்கு தந்தை. ஏதோ ஒரே ஒரு வரியில தான் அந்த உறவு சொல்லப்பட்டிருக்கும் தேவாரத்துல. இது 4 விதமான உறவு சொல்லியிருக்கு. இதுக்கு பின் வந்ததுக்கு பாருங்க திருவிசிப்பா. திருவிசிப்பா எடுத்தீங்கன்னா இதே பாணி. இந்த பாணியில திருவிசிப்பா நிறைய பாடல் இருக்கிறது. தனதனற்றோழா சங்கரா சூலபாணியே தானுவே சிவனே கனகனற்றூனே கண்கள் 3 கரும்பே அனகனே குமர விநாயக சனக. தனதனற்றோழா, தனதன் என்ற குபேரனுக்கு தோழா தோழனே, விநாயக சனக விநாயகனுக்கு அப்பாவே. ஜனகன் என்றால் பிறக்க வைத்தவன், உண்டு பண்ணினவன், தந்தை என்று பொருள். அப்ப குமர விநாயக சனக, முருகனுக்கும் விநாயகனுக்கும் தந்தையே. அது மாதிரி நிறைய ஒரு பாட்டுக்குள்ளேயே அவனுடைய உறவுகள் நிறைய. அது மாதிரி திருவிசிப்பா பாடல்ல பல இடத்துல வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் அந்த இலக்கியங்கள் ஒன்றன் மேல் ஒன்று எப்படி வளர்ச்சி பெற்று வந்திருக்கின்றன. இலக்கிய வளர்ச்சி படிக்கிறவர்களுக்கு இது ரொம்ப சுவையா இருக்கும் நான் சொல்ற கருத்துக்கள்லாம். ஆழியான் நாதன் வேலந்தாதை எந்தரம் ஆளுமையாள் கொழுனர்க்கு இந்த பொற்றுண்ணம் இடித்து நாமே. காசணிமன்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மின்கள் கரை உரலை. உலக்கையெல்லாம் நாம் இடிக்கிறதுக்கு ஒரு 5-6 உரல் வச்சிருக்கோம். ஒவ்வொரு உரல்லையும் ஒவ்வொரு உலக்க போட்டிருக்கோம். அப்ப பல உலக்கை இருக்கு. ஆனா உலக்கை எல்லாம், எல்லா உலக்கைக்கும் காசு அணிமின். காசு என்றால் என்ன? அந்த உலக்கைக்கு மேலே நவரத்தனங்களை கோத்து மாலையா கட்டுமா. காசுன்னா ரத்தனம்னு அர்த்தம். காசுன்னா இப்ப இந்த காலத்துல பொன் காசு தான் ஞாபகம் வரும் எல்லாருக்கும். பவுனால ஒரு காசு செய்து கடையில விற்கிறார்களே, அதைத்தான் காசுன்னு நினைக்கிறார்கள். ஆனா பழைய காலத்துல காசு என்ற வார்த்தைக்கு ரத்தனம். இப்போ ஒரு கடை காசு கடைக்காரர்னு சொல்றோம். காசு கடைக்காரன்னா அவருக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ரத்தன வியாபாரின்னு அர்த்தம். அவர்கள் பொண்ணோடு கூட ரத்தனங்களையும் எவர் வியாபாரம் பண்றாரோ அவருக்குத்தான் காசு கடைக்காரர். மற்றவங்களுக்கு என்ன பொன் வியாபாரி தான், பொன் வாணிகம். ஆகவே அவர் காசு கடைக்காரர் அல்ல. பொன் வியாபாரம் பண்றவனை விட காசு கடைக்காரன்னா பெரிய வியாபாரி. அவன் ரத்தன வியாபாரி, ரத்தன வியாபாரம் பண்றவன். காசுங்கிற வார்த்தைக்கு ரத்தனம் என்று. தஞ்சாவூர்ல
ராஜராஜன் காலத்து கல்வெட்டுல அந்த ராஜராஜேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கெல்லாம் பல பேர் ஆபரணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. எல்லா ஆபரணையையும் கோயில்காரங்க என்ன பண்ணோம்னா அதை பந்தோபஸ்தா பாதுகாக்கணுமே, அது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக என்ன பண்ணுனா ஒவ்வொரு சாமிக்கும் உரிய நகையெல்லாம் எடுக்கிறான். என்ன சுவாமிக்குரியது, என்ன நகை, இந்த நகையை நிறுத்து அதுக்கு அளவு போடுறான். நெருக்கும் போது வெறும் பொன்னாலேயே சில ஆபரணம் இருக்கும், சிலது ரத்தனங்களும் சேர்த்து பதிச்ச ஆபரணமும் இருக்கும். ரெண்டையும் வேறு வேறு திராசல வச்சு நெருக்கணுமா. ஆகவே பொன்னை ஆடவல்லான் என்னும் கல்லால் நிறுத்தும், ரத்தனங்களை தசமேறு விடங்கன் என்னும் காசு கல்லால் நிறுத்தும். ரத்தனங்களை அப்ப ரத்தனம் பதித்த ஆபரணத்தை காசு கல்லால், அப்ப ரத்தனக்கல்லுன்னு ஒரு கல் தனியா இருந்திருக்கு. அதான் காசுங்கிறதுக்காக நான் சொல்றேன். காசுன்னா ரத்தனம்ங்கிற பொருள் கல்வெட்டுல கூட வந்திருக்கிறது. அது மாதிரி காசு அணிமின் மணிமாலைகளை அந்த உலக்கைக்கு கட்டுங்கள். காம்பு அணிமின் கரை உரலை, உரல் உரல் அதுக்கு கரை என்று ஓமை சொல்ற. யானையனுடைய கால் இருக்கல்லவா, அந்த கால் உரல் போன்றது என்று ஓமை சொல்வார்கள், அல்லது கரை அடின்னு சொல்வார்கள். கரைனாலும் உரல்னாலும் ஒரே அர்த்தம் தான். கரை உரல் என்றது ரெண்டு சொல், ஒரே பொருளை தர ரெண்டு சொல்ல சேர்த்து வச்சிருக்கிறார்கள். ஆகவே இந்த உரல் இருக்க, இந்த உரலை சுற்றி ஒரு ஆடை கட்டுங்கள், ஒரு துணி கட்டுங்கள். கல்யாணத்தின் போது ஒரு கால் ஒன்று நட்டு பந்தகாலம் வச்சுக்கலாம். பந்தகாலுக்கும் ஒரு துணி கட்டுறாங்க. இந்த முகூர்த்த கால் ஒன்று கட்டுறோம். அது அது அந்த காலில் ஒரு சிவப்பு துணி கட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி இந்த உரலுக்கு துணி கட்டுனார். துணிக்கு என்ன பேர் சொல்றார்? காம்பு அணிமின். காம்புனா துணின்னு அர்த்தம். இது எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? காம்பு என்பது துணி என்றார் சுந்தரமூர் சுவாமிகள் தேவாரத்தில் இருக்கு. சுந்தரமூர் சுவாமிகள் போய் திரு நாகைக்காரணத்துல சிறண்டத்துல எனக்கு இதெல்லாம் வேண்டும்னு கேட்கிறார். எனக்கு ரத்தன மாலை வேணும், ஏறி போறது குதிரை வேணும், 3 வேளையும் சாப்பிட்றது கறிவிரவு நெய்ச ஒரு 30 வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறார்? ஒரு இடத்துல காம்பீலி 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 இன்னொன்னு பேரு அந்த தேவார வர மாட்டேங்குது, வேண்டும்னு கேட்கிறார். காம்பு அங்கதான் காம்பீலிங்கிறது. காம்பு என்பது மூங்கில் போன்ற, மூங்கில பிளந்தா உள்ள இருக்கிற விளவிலேன்னு இருக்கிற ஒரு ஜவ்வு மாதிரி அவ்வளவு மென்மையான ஆடைகளை அந்த காலத்துல செய்திருக்கிறார்கள். அதனால அதுக்கு காம்புன்னு பெயர். அத காம்பீலி என்ற பெயராலே அவர் சொல்றார். ஆகவே காம்பினோடு நேத்திரங்கள் அவை வேண்டும். காம்பினோடு நேத்திரங்கள், இது என்ன பண்ணிட்டாங்க அர்த்தம் தெரியாம கண்ணுக்கு கண்ணாடி வேண்டும்னு கேட்டாருன்னு அர்த்தம் சொல்லிட்டார். நேத்திரம்னா கண்ணுக்கு, காம்புன்னா இந்த கண்ணாடி என்று அர்த்தம் சொன்ன. அது அர்த்தம் அல்ல. காம்பினோடு மூங்கில் போன்ற அந்த ஒரு ஆடையும், நேத்திரம் என்றால் நேர்திறம், ரொம்ப உயர்ந்த திறமான மிக மெல்லிசா இருக்கக்கூடிய ஒரு வேட்டி. 200ஆம் நம்பர் மாதிரி மஸ்லின் என்று சொல்றாருல, அது 100ஆம் நம்பருக்கு மேல 200ஆம் நம்பர்லாம் இருக்கு ஒரு காலத்துல இருந்து. இப்ப அது மாதிரிலாம் வர்றதில்லை, குறைஞ்சு போச்சுங்க. ஸ்காட்லாந்துல இருந்து நெசவு போட்டு வரும் அந்த துணி, ரொம்ப உயர்ந்தது என்று சொல்வது. ஒரு பெண்ணுடைய சேலை முழுவதும் சுருட்டி ஒரு மோதிரத்துக்குள்ள இழுத்து காட்டினானா ஒருத்தன், பழைய காலத்துல பரிசு வாங்கினான்னு சொல்றது ஒரு வழக்கம். அவ்வளவு மெல்லிசான பிரிச்சா ஒரு ஆள் உயரத்துக்கு அந்த துணி இருக்கும். ஆனா அத்தனையும் சுருக்குனா ஒரு மோதிரத்துக்குள்ள நுழைச்சு விடலாம். அவ்வளவு மென்மையான ஆடை, அதான் நேர்திறம். இது மாதிரி என் பாலாவி அண்ணா ஆடை. அது போல இங்க காம்பு அணிமின். ஆகவே அந்த துணியை அந்த உரலுக்கு கட்டு, இதெல்லாம் மரியாதை. அதை கட்ட சொல்ற. நேசம் உடையாடியார்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி, நேசம் உடையாடியார்கள் நின்று நிலாவுக, நிலாவுக பல்லாண்டு வாழ்க. நின்று நிலாவுகன்னு அர்த்தம் நிலைத்து வாழ்க. யார் வாழ? இறைவன் வாழன்னு கேட்கல. அடியார்கள் நின்று நிலாவுக, அடியார்கள் வாழட்டும். அப்ப வாழ்க்கை யாருக்கு? இறைவனுக்கு கிடையாது. பல்லாண்டுங்கிறது இறைவனுக்கு தேவையில்லைன்னு சொல்றேன். முன்னே நான் சொல்லியிருக்கேன், இறைவனுக்கு பல்லாண்டு தேவையில்லை. பின்ன யாருக்கு இவங்க பல்லாண்டு சொல்றாங்கன்னா அடியார்களுக்கு பல்லாண்டு சொல்லணும். அது இவரே சொல்றாரு பாருங்க. அதனால நேசமுடைய அடியார்கள், அன்பிற்குரிய அடியார்கள் எல்லாம் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திருவேகம்பன் செம்பொன் கோயில் பாடி உலகமெல்லாம் புகழ்ந்தாடுகின்ற, புகழ்ந்து பேசும்படியான காஞ்சி. காஞ்சியை உலகமே புகழ்கிறது. காஞ்சிபுரம் அவ்வளவு பெரும் புகழ் வாய்ந்திருந்தது.
அப்பேற்பட்ட காஞ்சியை திருவேகம்பனுடைய திருவடிகளையும் அவனுடைய கோயிலையும் பாடி பாச வினையை பறித்து நின்று நம்முடைய வினையை வேரோடு பறித்து விட்டு பாடி பொற்றுண்ணம் இடித்து நாமே இறைவனுக்கு பாட்டு பாடி நாம் இந்த பொற்றுண்ணத்தை இடிப்போம் என்று கூப்பிடுகிறார். அருகடுப்பாராயன் மாலும் அறியும் அடுகடுப்பாராயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடு அமரரு நறுமுறு தேவர்கள் நம் கணங்களெல்லாம் நம்பின்பல் அது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திருவேகம்பன் செம்பன் கோயில் பாடி முறுவல் செல்வாயினீர் முக்கண்ணப்பர்க்கு ஆட பொற்றுண்ணம் இடித்தும் நாமே. இதில் ஒரு வழக்கம் ஒன்று நமக்கு சொல்ல வருகிறார். இறைவனை வழிபாடு பண்ண போகிறவர் அத்தனை பேரும் கையிலே அருகெடுத்து கொண்டு போய் அந்த சிவபெருமான் தலையிலே அருகம்புல்லை போட்டு அவனை வாழ்த்துகிறது என்பது ஒரு பழைய காலத்து வழக்கம். அப்படி வாழ்த்துவதற்காக இந்திரன் வர்றான், பிரம்மா வரார், திருமால் வரார், தேவர்களா வரார். இத்தனை பேரும் கையில அருகெடுத்து கொண்டு வந்துட்டார். அப்போ இந்த அடியார்கள் போனார்கள், எல்லாம் நில்லுங்கள், நீங்கள்லாம் முன்னாடி போகக்கூடாது, அடியார்களாகி நாங்கள் தான் முத இறைவனுக்கு அருகு சாத்தணும் என்று அவர்களை தடுத்துருவாங்களாம். அதை சொல்றாரு இந்த பாட்டுல. திருமால் ரொம்ப உயர்ந்தவன் தான். திருமால் முதல்ல சாத்தி, இரண்டாவது பிரம்மா சாத்தி, அப்புறம் இந்திரன் சாத்தி, தேவர்கள் சாத்துறது முறை. ஆனா இவர்கள் என்ன சொல்றார்கள் இந்த அடியார்கள், அவர்களெல்லாம் சாத்திட்டோம், அவர்கள் எங்களுக்கு பின்னாடிதான் சாத்தணும், முன்னாடி போக நான் விடமாட்டேன் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றேன். அருகு எடுப்பார், அருகை கையில எடுத்து விட்டார்கள் இறைவனுக்கு சாத்த. அயனும் பிரம்மாவும் அரியும் திருமாலும் அன்றியும் அந்த ரெண்டு பேர் மட்டுமன்றி இந்திரனோடு அமரரு, இந்திரனோடு தேவர்களும் எடுத்து விட்டார். பிரம்மாவும் திருமாலும் இந்திரனும் மற்ற அமரர்களும் அருகு எடுப்பார், கையிலே அருகை எடுத்து விட்டார்கள். நறுமுறு தேவர்கள் அவர்களுக்குள்ளேயே கொஞ்சம் போட்டி வந்த நான் முந்தி நீ முந்தி நறுமுறுக்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். நான் தான் முன்னாடி போகணும், நான் தான் முன்னாடி போகணும். அவர்களுக்குள்ளேயே ஒரு தகராறு வருகிறது. அத்தனை தகராறிலே நறுமுறு தேவர்கள் எல்லாம், அத்தனை தேவர்களும் நம் பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம், நமக்கு பின்னே வரலாமே தவிர முன்னே அவர்களை எடுப்பதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டோம். நமக்கு பின்னேதான் அவங்க அருகெடுத்து போய் இறைவனுக்கு சாத்தலாம். அதாவது முதல் அணிவிக்கின்ற ஒரு முறை எங்களுக்கு தான் உண்டு, அடியார்களாகி எங்களுக்கு தான் உண்டு என்று நாம் சண்டை போடுவோம் என்று கூப்பிடுறார். நம் பின்பு அல்லது நமக்கு பிறகே அல்லாமல் எடுக்க விட்டோம், முன்னே போய் எடுத்துக்கொண்டு போக அவர்களை சம்மதிக்க மாட்டோம். அப்ப தேவர்களாய் இருந்தா கூட இறைவனுக்கு இந்த அருகு போட்டு வணங்குகிற வணக்கத்தை முன்னே அவர்கள் செய்ய விடமாட்டார்கள். அடியார்கள் முன்ன போய் அப்புறம்தான் தேவர்கள் போக வேண்டும் என்று அவ்வளவு உரிமை அடியார்களுக்கு அந்த காலத்திலே கொடுக்கப்பட்டிருந்தது. அதை இவர் பாதுகாக்கிற மாணிக்க வாசகர் தன் காலத்து வழக்கை ஒரு பாட்டில எடுத்து எழுதி காட்டுகிறார். செறிவுடை மும்மதல் எய்த வில்லி, மும்மதலை எய்த வில்லை உடையவனாகிய சிவபெருமான், வில்லை உடையவன், மதில் எய்த வில்லி. சிவபெருமானுக்கு ஒரு சிறப்பு பெயர், அதாவது இறைவன் கையில வில் வச்சிருக்கிறான், அதனால வில்லின்னு ஒரு பெயர். அந்த வில்லியில இது மும்மதில் எய்த வில்லி, உறங்கா வில்லின்னு லட்சுமணனுக்கு பெயர். லட்சுமணன் கையில வில் வச்சிருக்கான். அவன் ராமனோடு கூட போன காலத்துல ஒரு நேரம் கூட தூங்கினவன் இல்ல, பகல் இரவு எப்பவும் விழிச்சு கொண்டே இருக்கிறான். அதனால அவனுக்கு உறங்காவில்லி என்று கம்பராமாயணத்திலே ஒரு பேர் உண்டு. ராமனுக்கு ராமன் எப்பவுமே கையில வில் வச்சிருக்கான், அவனுக்கு வில்லி நம்மெல்லாம் பேரெல்லாம் சொல்லலாம். இப்போ இவருக்கு சொல்லணுமே சிவபெருமானுக்குன்னா இவர் எந்த பெயரை சொல்லி வில்லி என்று சொல்றதுன்னா அதுதான் மும்மதில் எழுதவில்லை திருவேகம்பன் செம்போன் கோயில் பாடி, அந்த திருவேகம்பத்தை நாம் பாட்டாக பாடுவோம். முறுவல் செல்வாயி நீர், முறுவல் புன்முறிப்பை புன்சிரிப்பை செய்கின்ற வாயினை உடைய பெண்களே, முக்கண்ணப்பற்கு மூன்று கண்ணை உடைய அப்பனாகிய சிவனுக்கு ஆட பொற்றுண்ணம் இடித்து நாமே, அவன் நீராடுவதற்காக நாம் பொற்றுண்ணம் இடிப்போம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். இந்த பாட்டுல ஒரு பெரிய வழக்கம், ரொம்ப நல்ல பாட்டு. இதெல்லாம் நம்ம சம்பிரதாயம். இந்த இப்ப எப்படி கோயில்ல போனா எல்லாரும் வழிபடலாம் என்ற ஒரு உரிமை இருந்திருக்கிறது என்றும், அப்போ அருக முதல்ல போட்டு தான் வணங்கணும் என்ற ஒரு பரம்பரை வழக்கமும் உண்டு என்று தெரியும். சங்க காலத்துல சாயந்தர நேரத்துல வீட்டுல மாடத்துல விளக்கேற்றி வச்சு
அந்த பெண்கள் என்ன பண்ணுவார்களாம், அருகம்புல்லும் நெல்லும் முல்லைப்பூவும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த விளக்குக்கு முன் தூவி வழிபாடு பண்ணுவார்கள். அருகு போட்டு வணங்குவதனுடைய நோக்கம் என்னன்னா ஆயுள் வளரும். ஆயுள் வளர்வதற்காக அருகிட்டு வணங்குவது என்பது பழைய காலத்து வழக்கம். அந்த நெல்லும் அருகும் சேர்ந்து சூவுகிறது ஒரு வழக்கம். அந்த நெல்லுக்கு பதில் தான் இப்ப என்ன ஆயிட்டுன்னு கேட்டா அதை அரிசியாக மாற்றி அச்சது தூவுறதுங்கிற வழக்கம் இப்ப வந்து. பழைய காலத்துல நெல்லு தான் தூவுவார்கள். அந்த நெல்லு தூவார்கள் என்பதை இதுல கூட நம்முடைய கண்ணப்பருடைய கதைகளோட பெரிய புராணத்துல மலை நெல்லையே சேடையாக தூங்கினார் அப்படின்னு வருது. அப்ப நெல்லை தூவுறது வழக்கம், அரிசியாக. சேடைன்னா அரிசின்னு அர்த்தம். இப்படி ஒரு வழக்கம் எல்லாம் தெரிகிறது. உலக்கை பல ஓச்சுவார் பெரியார். ஒருத்தர் ரெண்டு பேர்ல பல உலக்கைகள் பல உடல் இருக்கு. பெரியவர்கள்லாம் வந்து நிற்கிறார்கள், உலக்கை தூக்கி இடிக்கிறார்களாம். ஓச்சுவார்னா ரொம்ப தூக்கி தூக்கி இடிக்கிறார்கள். உலக்கை பல ஓச்சுவார் பெரியார். அப்படி பெரியவர்கள் தூக்கி இடிக்கும் போது என்ன சொன்னார்களாம், உலகமெல்லாம் உரல் போதாதென்று. இத்தனை உரல் இருக்கு, இந்த உரல்லாம் இறைவனுக்கு பத்துமா? இந்த உரல்ல இடிச்சு இறைவனுக்கு பொற்றுண்ணம் அவளுக்கு தூள் மஞ்சத்தூள் கொடுக்க முடியுமா? இந்த உலகம் முழுவதும் உரல் வச்சு இடிச்சாத்தாப்பா நம்ம இறைவனுக்கு கொடுக்கலாம். இந்த உலகம் எல்லாம் உரல் போதாது. உலகம் முழுவதும் நீங்க உரல் வச்சு இடிச்சா கூட இறைவனுக்கு நீராடுவதற்கு போதுமான அளவு உங்களால் இந்த வாசனை தூள் கொடுக்க முடியாது என்று சொன்னார்களாம். கலக்க அடியவர் வந்து நின்றார். கூட்டமாக, கலக்க என்றால் கலந்து கூட்டமாக அடியார்கள்லாம் வந்து நின்று விட்டார்கள். நின்னவர்கள் என்ன சொன்னார்கள், காணவு உலகங்கள் போதாதென்று. இந்த உலகங்கள் எல்லாம் வந்தா கூட நாம் இடிப்பதை பார்ப்பதற்கு போதாது, பத்தாது, இன்னும் நிறைய உலக்கைகள் வேண்டும் என்கிறார். நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத் தந்து. நலக்க நாம் நன்மை பெற, அடியோமி அடியாங்களாகிய எங்களை ஆண்டு கொண்டு இறைவன் ஆண்டு கொண்டார். இது மாணிக்க வாசகர் தன்னை இறைவன் ஆண்ட செய்தியை சொல்றார். திருப்பெருந்துறையில என்னை இறைவன் ஆண்டு கொண்டான். நான் மலர் பாதங்கள் சூடத் தந்து. அதே சமயத்தில் திருவடியை தன் தலையிலே சூட்டினான். நாள் மலர் பாதங்கள், அன்று பூத்த பூவை போன்ற திருவடியை சூடத் தந்து தலையிலே சூட்டிக்கொள்ள கொடுத்தான். மலைக்கு மருகனை, உமாதேவிக்கு மருகன், இமவானுக்கு மருகன். மலை என்றால் இமயமலைக்கு அரசன், இமயமலைக்கு மருமகன் என்பது சிவபெருமான். ஏன்னா இமயமலையினுடைய பெண்ணு உமாதேவி. உமாதேவியை சிவபெருமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால சிவபெருமான் வந்து இமவானுக்கு மருமகன் முறையாகும். இந்த முறையெல்லாம் சொல்றபடி இந்த பாட்டுல நிறைய வருதுன்னு சொன்னனே, அது ஒண்ணும். மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்றுண்ணம் இடித்தோ நாமே. அந்த இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு பொற்றுண்ணம் இடிப்போம். சூடக தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப. சூடகம் என்பது முன்கையில் போடுற வளையல். தோள்வளை என்பது மேலே போடுகிற கடகம். இதெல்லாம் இடிக்கிற போது, தூக்கி தூக்கி இடிக்கிற போது அந்த கடகம் சூடகம் எல்லாம் கலகலன்னு ஒலிக்குதான். தொண்டார் கூடாம் எழுந்தார்ப்ப ஆர்ப்ப. அடியார் கூட்டங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அரோகரா அரோகரா என்ற ஆரவாரம் செய்ய. நாடவர் நந்தமை ஆர்ப்ப ஆர்ப்ப. நாட்டில் இருந்த மக்கள் எல்லாம் வந்து நம்மை ஆர்த்து நீங்க இடியுங்கள் இடியுங்கள் என்று உற்சாகம் ஊட்டுகிறார்கள். நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப. அந்த உலக மக்களை நாமும் உற்சாகப்படுத்தி நீங்களும் இந்த தூளை மஞ்சத்தூளை இடியுங்கள் இடியுங்கள் என்று சொல்ல. பாடக மெல்லடி ஆர்க்கும் மங்கை. பாடகம் கால் சிலம்பு, மங்கை அந்த கால் சிலம்பையுடைய உமாதேவி. மெல்லடியார்க்கு மங்கை பங்கினன். அந்த உமாதேவிக்கு கணவனாகிய சிவபெருமான் எங்கள் பராபரனுக்கு, அப்பேற்பட்ட சிவனுக்கு ஆடகமாமலை அன்னகோவுக்கு. ஆடகமாமலை பொன்மேரு மலை. ஆடகம் என்றால் பொன், பொன்னையே மலையாக இருக்கிற பொன்மேரு மலையை வில்லாக வளைத்த அந்த சிவபெருமானுக்கு ஆட பொற்றுண்ணம் இடித்துனாமி. அவன் நீராடுவதற்கு நாம் பொற்றுண்ணம் இடித்தோம். இப்ப ஒண்ணு சொன்னாரு, சிவபெருமான் ரொம்ப சின்னோண்டு ஆள் அல்ல. அவனுக்கு இப்படி கொஞ்சோண்டு அப்படி ஒரு கையால் அள்ளுற அளவுக்கு ஒரு பொட்டலத்துல மஞ்சத்தூள் அள்ளிட்டு போய் அபிஷேகம் பண்ணா பத்தாது. அவன் எவ்வளவு பெரியவனா இருக்கானோ, இவன் மேருமலை என்ற பொன்மேருமலை எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெரியவனா இருக்கான். அவனுக்கு நீங்க பொற்றுண்ணம் கொண்டு போகணும்னா அந்த மலை அளவுக்கு கொண்டு போகணும். அதான் ஆடகமாமலை அன்னகோவுக்கு.
பொன்மேரு மலை எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய உடம்பை உடையவனாகிய சிவபெருமானுக்கு ஆட அவன் நீராட பொற்றுண்ணம் இடித்தும் நாம் நிறைய பொற்றுண்ணம் இடிக்கணும் பத்தாது. அதனால்தான் முன்னே சொன்னார்கள், இந்த உலகம் முழுவதும் உரல் முளைக்குமா வச்சு இடிச்சா கூட அந்த இறைவனுக்கு நாம் தூள் சேர்க்க முடியாது என்று சொன்னதனுடைய நோக்கம் அதான். வாட்டடங்கண்மட மங்கை நல்லீர், வாழ் ஒளி வீசுகின்ற தடம் கண் பெரிய கண்ணையுடைய மடமங்கை மடப்பத்தை உடைய பெண்களே, வரிவளை ஆர்ப்ப உங்கள் கையிலே உள்ள சங்கு வளையல்கள் ஒலிக்க, வன் பொங்கை பொங்க உங்கள் மார்பகங்கள் குலுங்க, தோற்றிரும் முண்டகம் துதைந்து இளங்க, தோல் திருமுண்டகம் துதைந்து இளங்க. தோல் உங்கள் தோளிலே நீங்கள் அணிந்திருக்கிற முண்டகம் திருநீரு, தோல் இருக்கிற திருநீரு நல்லா வெளிப்பட்டு பிரகாசமாக தெரிய, சோத்து எம்பிரான் என்று சொல்லி சொல்லி அப்படி இடிக்கிற போது எம்பிரான் சொத்து எம்பிரான் சோத்துன்னு இடிக்கணுமா. சோத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்க, அதுக்கு என்ன பொருள்? தோத்திரம். தோத்திரம் என்பது திரிந்து சோத்து என்று வருகிறது. இது திருவாசகத்தில் தான் வருகிறது, வேற தேவாரங்கள்ல பார்க்க முடியாத ஒரு அருமையான வழக்கு சொல். இந்த சொல்லை நம்முடைய ஆறுமுகநாவலர் அருமையா கண்டறிந்தார். அந்த ஆறுமுகநாவலர் இலங்கையில் இருக்கிற காலத்தில் மேனாட்டில் இருந்து வந்தவர்கள் பைபிளை தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனா அதை சரியான முறையில தமிழும் ஆங்கிலம் தெரிந்தவன் தான் மொழிபெயர்க்கணும். அதனால இந்த ஆறுமுகநாவலர் தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும், அவர்கிட்ட கொடுத்து இதை மொழிபெயர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்ப அவர் என்ன பண்றார், அந்த பைபிள்ல எழுதி கொண்டு வரும்போது எங்காவது வணக்கம் என்ற சொல் வந்துதானா இந்த சோத்தம் என்ற சொல்லை பயன்படுத்திட்டார். திருவாசகத்தில் இருக்கிற சொல்லை மொழிபெயர்க்கிற காலத்தில் சோத்தம் என்ற சொல்லை பயன்படுத்தினர். இன்றைக்கும் கிறித்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது ஐயா சோத்தம் ஐயா சோத்தம்னு சொல்லுவான், ஒருத்தன் சொல்லுவான். அவனே கேளுங்க என்னடா அர்த்தம்னு தெரியாதவனுக்கு பழகி போச்சே தவிர அவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், சோத்தம்னா என்ன அர்த்தம்? வணக்கம் என்று பொருள். இது ஏன்டா நீ சொல்ற? எங்க குரு சொன்னார், அந்த பிஷப்பு பாதிரி சொல்லி கொடுத்தா நான் சொல்றேன்னு சொல்லுவானே தவிர அது எங்க இருந்து வந்ததுன்னு அவனுக்கு தெரியாது. ஆகவே பைபிள்ல இருக்கிற சொல்லை நல்ல பரிவக்குவம் உள்ளவராகிய ஒரு ஆறுமுகநாவலர் இந்த ஒரு பக்குவமான திருவாசகத்தில் கையாளப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு போய் வச்சிருக்கார். ஒரு சாதாரண ஜனங்கள் பேசுகிற சொல் அல்ல. ஆகவே இவர் கொண்டு போய் கொடுத்ததும் கூட திருவாசகத்தில் இருந்த உயர்ந்த சொல்லை எங்க கொடுக்க, அந்த சொல்ல பின்வந்தவர்களாகிய அந்த கிறித்தவர்கள் பிடித்து கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியாது இது இந்த திருவாசகத்தில் இருக்குங்கிறது அவர்களுக்கு தெரியாது. நம்ம மாதிரி திருவாசகத்தை படிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இந்த சோத்தம்னு ஒரு சொல் இங்க இருக்குதே, இது எங்கெங்கெல்லாம் போயிருக்கின்ற ஒரு இதனுடைய வரலாற்றை பார்க்கிற போதுதான் இந்த சொல்லுடைய உயர்வு நமக்கு தெரிகிறது. சோத்து எம்பிரான் இது 2 இடத்துல வரும். திருவாசகத்துல பல இடத்துல சோத்தம்னே வருது, சோத்து என்று வருது. அம்சாரியை தோத்திரம், அதாவது உனக்கு வணக்கம் என்று சொல்லுகின்ற ஒரு சொல்லினுடைய சுருக்கம் இது. சோத்து எம்பிரான் என்று சொல்லி சொல்லி நான் ஆட்கொண்ட நான் மலர் பாதங்காட்டி, அதன் பிறகு அன்றைக்கு பறித்த பூ போன்ற திருவடியை காட்டி, நாயிற்கு அடைப்பட்ட நம்மை நாயிலும் கீழான இருக்கிற மாணிக்கவாச ஆகிய என்னை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி, இந்த பிறவியிலே இறைவன் எப்படி ஆட்கொண்டானோ ஆட்கொண்ட கதையெல்லாம் சொல்லி சொல்லி ஆட பொற்றுண்ணம் இடிப்போனாமே, அந்த இறைவன் நீராடுவதற்கு பொற்றுண்ணம் இடிப்போமாக. வையகமெல்லாம் உரலதாக. இனி உரல் வைக்கணும்னா நம்ம சின்ன உரல் வச்சா பத்தால், இந்த உலகத்தையே ஒரு உரலா வச்சுக்குவோம். இது அபாரமான ஒரு கற்பனை. அதாவது கௌட நெறின்னு ஒரு நெறி புலவர்கள் வர்ணிக்கிற போது உள்ளத உள்ளபடியே சொல்றதுக்கு வைதர்ப்ப நெறின்னு பேரு, அளவு கடந்த கற்பனை பண்றதுக்கு கௌட நெறின்னு பேரு. கம்பராமாயணம் எல்லாம் கௌட நெறியை சார்ந்த புலவர்கள், ஒட்டக்கூத்தர் கம்பர் எல்லாம் அபாரமாக அப்படி பேசுவார். அரக்கருடைய 2 பல்லுக்கு நடுவிலே 1000 யானைகள் 1000 பேர்கள் தூங்கி கொண்டிருக்குமா. எப்படி பல்லு இடுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ராட்சசியருடைய பல் வரிசையா இல்ல, பல்லுக்கு பல்லு நடுவில் இடுக்கு இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். அதை அவன் என்ன பண்ணிட்டான், கம்பன் 2 பல்லுக்கு நடுவில் 1000 யானை தூங்கும்னா அப்ப அது அபாரமான கற்பனை, நம்ப முடியாதது. அதுதான் கௌட நெறி. அது மாதிரி இவர் என்ன பண்றார், இந்த சாதாரண உரல் போதாது, கொஞ்சம் பெரிய உரல் வேணும்.
அது என்ன சொல்றார்? வையகம் எல்லாம் உரலதாக, இந்த உலகத்தையே ஒரு உரலா வைக்க வேண்டும். மாமேரு என்னும் உலக்கை நாட்டி, மகாமேரு மேலே மலையையே கொண்டு வந்து அதுக்கு உலக்கையா போட்டு இடிக்கணும். இந்த உலகத்தை ஒரு உரலா வச்சு, மேருமலை இருக்க மேருமலையே அதுக்கு ஒரு உலக்கையா கொண்டு வந்து வச்சு, அப்படின்னா ஒரு உருவகத்துல அபாரமான உருவகம் கொண்டு வர. மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி, அந்த உரல்ல மஞ்சள் போடணும். என்ன மஞ்சள்? முதல்ல உரலுக்கு உலகத்தை அங்க உருவகம் கொடுத்தார், உலக்கைக்கு மேருமலைன்னு சொன்னார். அந்த உரல்ல போடுகிற மஞ்சளுக்கு ஒரு உருவகம் சொல்லணுமே. நம்முடைய மெய் அன்பு, உண்மை அன்பு, மெய்யன்பு என்ற ஒரு அன்பையே மஞ்சளா போட்டு இடிச்சு இறைவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். ஆகவே இறைவனுடைய அபிஷேகம் இங்கே மானசீக அபிஷேகம். அபிஷேகம் ரெண்டு வகைப்படும். புறத்திலே செய்கிற அபிஷேகம்னா மஞ்சத்தூளை பண்ணிடலாம். ஆனா உள்ளத்துக்குள்ளேயே இறைவனை நிறுத்தி அங்க அபிஷேகம் பண்ணும் போது, நேயமே நெய்யும்பாலா நிறைய நீர் அமையாட்டி, அன்பையே அங்கே இறைவனுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகமா அபிஷேகம் பண்ணணும்னு தேவாரங்கள்ல எல்லாம் வருது. அப்போ நேயம் மஞ்சத்தூளுக்கு பதில் அவர் என்ன சொல்றார்? மெய்யன்பு. அந்த மெய்யன்பையே அங்கே மஞ்சளாக போட்டு இடி. ஆகவே பொற்றுண்ணம் என்றால் பொன் போட்டு இடிப்பதல்ல, மஞ்சள் தான் போட்டு இடிப்பார்கள். பின்னே வரும் ஒரு பாட்டுன்னு சொன்ன பாருங்க, அது இந்த பாட்டு தான். இந்த பாட்டுல சொல்லிட்டார் பாருங்கள், மஞ்சள் நிறைய அட்டி, உரல்ல மஞ்சளைத்தான் போட்டார்களே தவிர பொற்கட்டியை போட்டு இடித்தார்கள்னு அவர் சொல்லவே இல்லை. மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி, மேதகு தென்னன் தென்பாண்டி நாட்டானாக இருக்கிற பெருந்துரையான் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமான் செய்ய திருவடி, அவனுடைய திருவடிகளை பாடி பாடி பலவிதமாக பாடலா பாடி, ஐயன் அணிதில்லை வாணனு செம்பன் உலக்கை வழக்கை பற்றி, அந்த உலக்கையை கையிலே பிடித்துக் கொண்டு இடிக்க வேண்டும். வலது கையாலே உலக்கையை பற்றி இடிங்கள் என்று சொல்றார். அப்ப ரெண்டு கையால் பிடிக்கப்படாது போல இருக்கு. இதுல என்ன நமக்கு ஒரு சம்பிரதாயம் தெரிகிறது? செம்பன் உலக்கை வழக்கை பற்றி, அந்த அழகான உலக்கையை வலது கையால் பிடித்து, வலது கையால் மட்டும்தான் பிடித்து இடிக்கணும், இடது கை சேர்க்கக்கூடாது. நெல்லு குத்துறவனா இருந்தா ரெண்டு கையும் பிடிச்சிட்டு உலக்கடிக்கணும், அடி வேகமா ஒண்ணும்னு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? சிவபெருமானுக்கு செய்யப்படுவதனால இடது கை உபயோகப்படுத்தப்படாதுன்னு நினைக்கிறார் போல இருக்கு. அதாவது இடது கை அந்த நல்ல உபசாரமான பொருளுக்கு பயன்படக்கூடாதுங்கிறத வலது கையாலேயே இடிக்க வேணுங்கிறதை சொல்றார். ரெண்டு கையாலும் பிடித்துன்னு சொல்லாம ஒரு சம்பிரதாயம் மாற்றி காட்டுகிறார். செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் நீதில்லை வாணனுக்கே ஆட பொற்றுண்ணம் இடித்தும் நாமே, இந்த தில்லைவாணனுக்கு பொற்றுண்ணம் இடிப்போம். முத்தாணி கொங்கைகள் ஆட ஆட, முத்துமாலை அணிந்த மார்பகம் குலுங்க குலுங்க இடிக்கும். மொய்குழல் வண்டினம் ஆட ஆட, கூந்தல்ல பூ வச்சிருக்காரு, பூவுல வண்டு மொய்க்குது. இவங்க தலையை ஆட்டி ஆட்டி இடிக்கிற போது பூவுல வண்டுகள் எழுந்து அது ஆடுகிறது. சித்தம் சிவனோடும் ஆட ஆட, நம்முடைய மனம் சிவனோடு இருந்து விளையாடணும். அப்படி மஞ்சள் இடிக்கிற போதே மனசு முழுவதும் இறைவன்பால் போய்விட வேண்டும். செங்கையல் கண்பனி ஆட ஆட, நம்முடைய கண்கள் இருந்து அப்படி ஆனந்த கண்ணீர் சொட்டி கொண்டே இருக்க வேண்டும். பித்து எம்பீரானோடும் ஆட ஆட, பித்துனா பேரன்பு. பேரன்பு இறைவனோடு ஊடாடி கொண்டிருக்கணும். நம்முடைய அன்பு போய் இறைவனிடத்திலே சேர்ந்து ஒன்றிக்க வேண்டும். பிறவி பிறரோடும் ஆட ஆட, பிறவி நமக்கு வேண்டாம். இந்த உலகத்துல எத்தனை பேர் இங்க மஞ்சள் அடிக்க வராம ஊர்ல வெட்டியா உட்கார்ந்துருக்காங்க, அவர்களோடு போய் கட்டிட்டு அழட்டும். அந்த பிறவி யாரோடு இருக்கட்டும்? பிறரோடு. இங்கே மஞ்சள் அடிக்க வராத மற்றவரோடு. பிறவி பிறரோடும் ஆட ஆட, பிறவியின் தொடர்ச்சி நமக்கு வேண்டாம், இங்கே வராத மற்றவரோடு இருந்து கொண்டு விளையாடட்டும். அத்தன் கருணையோடு ஆட ஆட, இறைவனும் தன் கருணையோடு இங்கே வந்து விளையாடட்டும். ஆட பொற்றுண்ணம் இடித்தோனாமே, அந்த இறைவனுக்கு நாம் பொற்றுண்ணம் இடிப்போமாக. மாடு நகை வாழ் நிலவெறிப்ப, வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப பாடுமின். பாட்டு பாடும்போது வாய் திறக்கணும், நம்ம அறியாம உதடு துடிக்கணுங்கிற, பல் வெளியில தெரியணும். மாடு நகை வாழ் நிலவு எரிப்ப, நகை நகைனா பல், மாடு நகை பக்கமெல்லாம் உழைத்த 32 பற்களும், வாழ் நிலவெரிப்ப ஒளி வீச, வாய் திறந்து வாயில் இருக்கிற பல் பளபள என்று வெளியிலே ஒளி வீச, வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப, பவளம் பவளம் போன்ற உதடு துடிக்கணும். அந்த மெய்ப்பாடினாலே, இறைவனிடத்தில் இருந்த பக்தியினாலே கை கால்கள் எப்படி
மயிர்கூச்சு எடுக்குமோ அதுபோல உதடு துடிக்கணும். பாடுமின் அவனை பாட்டு பாடுங்கள். நந்தமை ஆண்டவாரும் அந்த பாட்டுல சிவபெருமான் வந்து எப்படி மாணிக்க வாசகர் ஆட்கண்டாரோ அதை சொல்லணும். பணி கொண்ட வண்ணமும் அதன் பிறகு அந்த பணத்தை எல்லாம் நீ கோயில் கட்டு திருப்பணி செய்து ஆட்கொண்டாரே அந்த பணி கொண்ட கதையும் நீங்கள் பாடணும். தேடுமின் எம்பெருமானை தேடி. அப்புறம் அந்த இறைவன் என்ன பண்ணா, திடீர்னு மறைஞ்சு போயிட்டான். மறைஞ்சு போனவன் நான் தேடிக்கொண்டே இருந்தேன். அந்த தேடினதையும் பாடுங்கள். எம்பெருமானை தேடி சித்தம் கழிப்ப திகைத்து, என்னுடைய மனமானது திகைத்து நின்ற கதையும் பாடுங்கள். தேறி பிறகு ஒருவாறு நான் தெளிந்தேன். ஆடுமின் அப்புறம் அவனை பற்றி நீங்கள் கூத்தாடுங்கள். அம்பலத்தாடினானுக்கு ஆடப்பொற்றும் நம் இடித்து நாமே. அம்பலத்தில் இருக்கிற பெருமானுக்காக நீராட நீங்கள் பொற்றுணத்தை இடியுங்கள். மையமர் கண்டனை வானநாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை. மையமர் கண்டனை கருமையான கண்டத்தை உடைய சிவபெருமானை, வானநாடர் மருந்தினை தேவநாட்டில் இருக்கிற மருந்தாகிய அமுதம் போல எல்லாருக்கும் உயிர் காக்கின்றவனை, மாணிக்க கூத்தன் தன்னை மாணிக்க கூத்தனாயிருக்கிற சிவபெருமான். சிவபெருமான் கூத்தன் என்றால் அந்த நடராஜா வடிவம். நடராஜாவை மாணிக்கமாகிய ஒரு கல்லிலே செய்து வைத்திருக்கிறார். மாணிக்கம் என்பது சிவந்த கல், மரகதம் என்பது பச்சை. உத்தரகோசம் அங்கேங்கிற ஊர்ல ஒரு நடராஜா இருக்கு, அது மரகதம். இது மரகத நடராஜாவை சொல்ல இவர் மாணிக்கம்னு சொல்றாரு. மாணிக்கம்னா சிவந்த கல். சிதம்பரத்தில் ஒரு நடராஜா இருக்கேன், அதுக்கு அவசியம் பண்ணுவார்கள். மத்தியானம் 11 மணி சுமாருக்கு 10-11 மணி சுமாருக்கு அப்பதான் பார்க்கலாம். அந்த நடராஜா தினம் பார்க்கலாம். அது கொஞ்சம் லேசா சிவப்புன தேன் நிறம். அதை வைடூரியம்னு சொல்றார்கள். இவர் இந்த மாணிக்க கூத்தனை பாடி நீங்கள் பொற்றுண்ணம் இடியுங்கள் என்கிற. மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை தலைவனை, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் தலைவனை, நம்மை அகுப்படுத்த ஆட்கொண்டு அருமை காட்டும். நம்மையும் தன்னை தன்கீழ் அகப்படுத்தி கொண்டு அருமையான விஷயங்களை எல்லாம் நமக்கு புலப்படுத்தினான். அருமை காட்டும், காட்டாதனவெல்லாம் காட்டி அவனுடைய திருவடித்தாள் காட்டி என்றெல்லாம் சொல்றாரே, அது மாதிரி தெரியாத விஷயங்களை காட்டி, பொய்யர்தம் பொய்யனை, இந்த உலகத்திலே பொய் பேசிக்கொண்டு திரியவர்களுக்கு அந்த கடவுள் எங்க இருக்கான்னு தெரியாது, பொய்யா மறைஞ்சிருவான். மெய்யர் மெய்யை உண்மையான வழிபடுகின்ற அடியார்களுக்கு மெய்யாக புலப்படுகின்றவனை, போதறி கண்ணீனை பொற்றொடி தோள் பையர அல்குல் மடந்தை நல்லீர். போது அரி கண்கினை, போது தாமரை போது போன்ற, அரி செவ்வரி கருவரி ஆகிய கோடுகளை உடைய, கண் இணை 2 கண்களையுடைய பெண்களே, பொற்றொடி தோல் பொன்வளை அணிந்த தோளையுடைய பெண்களே, பை அரவு அல்குல் பாம்பை போன்ற அல்குலை உடையவர்களாகிய பெண்களே, பாடி பொற்றுண்ணம் இடித்துணாமே, இறைவனுக்கு பாட்டு பாடி இந்த பொற்றுண்ணத்தை இடிப்போம் வாருங்கள் என்று கூறுறார். அடுத்த ஒரு பாட்டு மிக உயர்ந்த ஒரு கருத்தை தெரிவிக்கிற ஒரு பாட்டு. மின்னிடை சென்று வருவாய் கருங்கண் வெண்ணகை பண்ணவர் மென்மோடியீர். மின்கிடை மின்னல் போன்ற இடுப்பையும், சென்று வருவாய் பவழம் போன்ற வாயை, துவர் என்றால் பவழம், பவழம் போன்ற சிவந்த வாயையும், கருங்கண் கருப்பான கண்களையும், வெண்ணகை வெண்மையான பற்களையும், பண் அமர் மென்மொழி பண்ணை போல ராகத்தை ஒத்த இனிமையான சொல்லை சொல்லுகின்ற பெண்களே. இது பெண்களுக்கு அடைமொழி. இங்க அந்த பொற்றுண்ணம் அடிக்கிற பெண்களுக்கு இத்தனை அடைமொழி சொல்லி கூப்பிடுறார். மென்மொழீர் என்னுடை ஆர் அமுது, எனக்கு ஆர் அமுதமாக இருக்கிற பெருமான், அமுதமாய் இருக்கிற இறைவன். எங்கள் அப்பன், எங்களுக்கெல்லாம் அம்மை அப்பனாக இருக்கிறவன். அருமன் எம்பெருமான், எங்களுக்கு பெருமானாய் இருக்கிற இமவான் மகற்கு. அந்த சிவபெருமான் உமாதேவிக்கு எப்படி இருப்பான், உமாதேவிக்கு எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன், அந்த உமாதேவிக்கு கணவன். இமவான் மகற்கு மகன், உமாதேவிக்கு மகனாக இருக்கிறான். இமவான் மகற்கு தகப்பன், உமாதேவிக்கு தகப்பனாகவும் இருக்கிறான். இமவான் மகற்கு தமையன், அதே இந்த உமாதேவிக்கு அண்ணனாகவும் இருக்கிறான். ஐயன்
தலைவனாக இருக்கிறான். இத்தனையும் சொல்றார். இமவான் மகட்கு உமாதேவிக்கு சிவபெருமான் ஒரு பக்கம் கணவன், ஒரு பக்கம் அவனுக்கு மகன், ஒரு பக்கம் தகப்பன், இன்னொரு பக்கம் கணவன், இப்படி என்று அந்த இறைவனை பாகுபடுத்தி காட்டுறார். இது தத்துவார்த்தமாக சொல்லப்படுகின்ற ஒரு நிலை. இது திருமூலருடைய திருமந்திரத்திலையும் சொல்லியிருக்கார். திருமந்திரத்திலையும் உமாதேவியானவள் சிவபெருமானுக்கு எந்த உறவு உள்ளவனா ஒரு பக்கம் கணவனாக, ஒரு பக்கம் மகனாக, ஒரு பக்கம் அண்ணனாக, ஒரு பக்கம் தம்பியாக இறைவன் இருக்கிறார். அதே கதையைத்தான் இங்கேயும் சொல்றார். இவருக்கு பின்னே வந்தவர்களும் இதை எடுத்து சொல்றார்கள். குமர ஒருவரர் கூட சொல்வார், அனகநாடகர்க்கு எம் அன்னை மனைவி தாய் தங்கை மகள். அனகநாடகர்க்கு எப்போதும் கூத்தாடுகிற சிவபெருமானுக்கு அம்மை, எனது அம்மையாகிய உமாதேவியானவள் மனைவி, ஒரு சமயத்துல மனைவியா இருப்பாள், தாய் இன்னொரு பக்கம் பார்த்தால் தாயா இருப்பாள், தங்கையா இருப்பாள் என்று மகள் இன்னொரு பக்கம் மகளாக இருப்பாள் என்று 4 உறவு சொல்லுவார். அந்த 4 உறவு இவரும் சொல்றார். எம்பெருமான் இமவான் மகட் தன்னுடைய கேள்வன், உமாதேவிக்கு கணவன். இது எல்லா புராணங்களிலும் சொல்லப்படுது. புராணங்களிலிருந்து உமாதேவிக்கு இறைவன் கணவன், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்ததுதான் தெரியாது. மகன் சிவபெருமான் உமாதேவிக்கு மகன். இது எப்படி மகன் என்று சொல்ல வருகிறார் என்று கேட்டார். தத்துவங்கள் தோன்றுகிற போது சிவ தத்துவம், அப்புறம் வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் 3ஆ பிரியும். அதுல மேல முதல்ல இருக்கிறது தான் சிவ தத்துவம். அந்த சிவ தத்துவத்துல முதல் தத்துவம் சிவம், அதுக்கு அடுத்தது சக்தி அல்லது நாதம் விந்துன்னு சொல்லுவாங்க. நாதம் விந்து, அதன் கீழே சதாசிவம். விந்து என்பது சக்தி, அந்த சக்தியிலிருந்து பிறப்பது சதாசிவ சத்துவம். அப்போ சக்தி என்ற விந்துக்கு சதாசிவமானது மகனாகிறான். அதனால்தான் இவர் என்ன சொன்னார், இமவான் மகளுக்கு மகன். அந்த சக்தி தத்துவத்துக்கு, நாதம் விந்து என்று சொல்லுகிற தத்துவத்துக்கு சதாசிவம் என்ற ஒரு தத்துவம் மகன் என்ற முறையிலே கீழே பிறப்பதனாலே மகன் என்ற தத்துவம் ஆகிறது. தகப்பன், இனி எப்படி அவளுக்கு தகப்பனானா, நாதம் என்ற தத்துவத்தையும் சக்தியும் விந்துவையும் பாருங்கள். நாதம் என்பதில் இருந்து விந்து பிறந்திருக்கிறது. நாதம் என்பது சிவம், விந்து என்பது சக்தி. நாதத்திலிருந்து விந்து பிறந்ததுன்னா விந்துக்கு நாதம் என்பது தகப்பன். அதனால சிவபெருமான் தகப்பன் என்ற முறை ஆகிறான். தமையன், அண்ணன் தம்பி என்று சொல்லுகிற முறை என்று சொல்ற. இந்த நாதம் விந்து சதாசிவம், அதன் பிறகு சாதாக்கியம், ஈஸ்வரம் சாதாக்கியம் என்று சொல்வார். இந்த சதாசிவத்துக்கு பிறகு ஈஸ்வரம் என்று ஒரு தத்துவம் பெறுகிறது. இது ரெண்டும் அங்கே அவரிடத்திலிருந்தே பிறக்கிறதுனாலே, ஒன்றுக்கு பின் வருவதனாலே இது அண்ணனாக, மூத்தவளாகவும் கூட பிறந்த சகோதரனாகவும் அங்கே வச்சு அதை தமையன் என்ற முறையிலும் இங்கே சொல்லி காட்டுறார். என் நம்மை என் தாள்கள் பாடி, அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடியை வணங்கி வணங்கி பொன்னுடை பொன்முளை மங்கை நல்லீர், பெண்களே நீங்கள் பொற்றிருச்சுண்ணம் இடித்துணாமே, அந்த இறைவனுக்கு திருச்சுண்ணத்தை நாம் இடிப்போமாக என்று சொல்ற. சக்தியிலிருந்து சதாசிவ தத்துவம் தோன்றுதலின் மகன், அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார். நாதம் விந்து சிவம் சக்தி, அந்த சக்தி தத்துவத்தில் இருந்து சதாசிவ தத்துவம் என்றது பிறக்கிறது. அதனாலே இறைவன் மகன் என்ற முறைக்கு உரியவன் ஆகிறார். சிவத்தினின்றே சக்தி பிறத்தல், சிவத்தத்துவத்தில் சக்தி தத்துவம் பிறந்தனாலே சக்தி சிவம் தகப்பனாகிறான். அதுவும் அந்த தத்துவ கருத்துலதான். சுத்தமாயிலிருந்து இறைவனது ஞான சக்தி அனுஷ்டிக்க, சிவ தத்துவம் கிரியா சக்தியை அதிஷ்டிக்க, சக்தி தத்துவம் தோன்றுதலின் சக்திக்கு தமையன். ஆகவே சக்தி தத்துவத்துக்கு முன்னே சிவதத்துவம் பிறந்திருந்தனாலே அந்த முறையில பார்க்கிற போது சகோதரத்துவமும் அதற்கு உண்டாகிறது என்று இப்படி தத்துவ தோற்றத்தினாலே இந்த கணக்கை இங்கே சொல்லி இருக்கிறார். சங்கம் மரற்ற சிலம்பொலிப்ப, தாழ்குழல் சூழரு மாலையாட, செங்கனி வாயிதழும் துடிப்ப, செயிழையீர் சிவலோகம் பாடி, கங்கையரை கங்கை இறைப்ப அராகிரைக்கும், கற்றை சடை முடியான் கழற்கே, பொங்கிய காதலில் கொங்கை பொங்க, பொத்திரு சுண்ணம் இடித்தும் நாமே. சங்கம் மரற்ற, வளையல்கள் ஒலிக்க, சங்கம்னா வளையல், காலிலே சிலம்புகள் ஒலிக்க, தாழ் ஊழல் சூழரு மாலையாட, கூந்தலில் இருந்த மாலைகள் ஆடுகின்றன. அதாவது இவர்கள் உரல்ல இடிக்கிற போது கையாடுது, கால் நகர்த்தி வச்சுகிறார்கள்,
தலை ஆடுது, அதனால இத்தனை பொருளும் ஆடுகிறது. செங்கனி வாயிதழும் துடிப்ப, வாயிதழ் துடிக்கிறது. உன்னை விட சொன்ன பழம் போன்ற உங்களுடைய உதடுகள் துடிக்க நீங்கள் பாட வேண்டும் என்று. சேழிழையீர் சிவலோகம் பாடி, நீங்கள் சிவலோகத்தை பாடுங்கள். கங்கை இறைக்க அராயிரைக்கும் கற்றை சேடை முடியான். சிவபெருமான் கற்றை சடை முடியான், தூரியான சடையை உடையவன். அந்த சடையிலே கங்கை இருக்கிறாள், பாம்பு இருக்கிறது. கங்கை இறைப்ப, அந்த கங்கை அலை கொண்டு ஆடுகிறது. அந்த கங்கை ஆடுறதுதான் சத்தம் போடுது. அராயிரைப்ப, அந்த தலையில இருக்கிற பாம்பு கூட புசு புசுன்னு அடிக்கடி சத்தம் போடுதான். இறைக்க கற்றை சடை முடியான் கணக்கு, அந்த இறைவனுடைய திருவடிக்கு பொங்கிய காதலில் பொங்கை பொங்க, அந்த இறைவனிடத்திலே பேரன்பு கொண்டிருக்கிற பெண்களே, உங்களுடைய மார்பகம் அசைய பொற்றினை சுண்ணம் இடித்தும் நாமே, நாம் பொற்றுண்ணத்தை இடிப்போமாக. ஞான கரும்பி தெளியை பாகை நாடற்கரிய நலத்தை நந்தா தேனை பழச்சுவை ஆகினானை சித்தம் புகுந்து தித்திக்கவல்ல கோனை பிறப்பர் தாண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும் வேற வாட்டி பானத்தடங்கண் மடந்தை நல்லீர் பாடி பொற்றுண்ணம் இடித்தும் நாமே. ஞான கரும்பின் தெளியை பாகை. இறைவனே இப்ப பல உருவங்களினாலே சொல்ற. கரும்பு, கரும்பின் தெளி, கருப்பச்சாருடைய வடிகட்டிய சார். அது எந்த கரும்புன்னா ஞானமாகிய கரும்பு. ஞானமே ஒரு கரும்பானால் அந்த கரும்பினுடைய தெளிவுனா தெளிவான அறிவு, தீர்க்கமான அறிவு என்று. இறைவனுடைய அறிவு கொஞ்சம் கூட அதில் அறியாமையே இருக்காது, சந்தேகம் என்பதே இருக்காது அவரிடத்தில். ஞான கரும்பின் தெளியை பாகை. அதன் பிறகு அந்த தெளிந்த சாற்றை பாகா காய்ச்சால் இன்னும் கெட்டியா, இன்னும் சுவை அதிகமா இருக்கும். நாடற்கரிய நலத்தை, தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுகம். நாடற்கு பிறராலே கண்டுபிடிக்க முடியாத சுகம், நலம், ஒரு இன்பம். அந்த இறைவனிடத்தில் தான் பேரின்பம் இருக்கு. நலத்தை நந்தா தேனை, அழியாத இனிப்புடைய தேனாக விளங்குகிற பெருமானை பழச்சுவையாயினானே, பழங்களின் சுவையாய் இருக்கிறான். எந்த பழத்துல எந்த சுவை இருக்கோ அத்தனை சுவையாகவும் அவன் இருக்கிறான். சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல, அவன் நாட்டிலே தித்திப்பவன் அல்ல, மனத்திலே தித்திக்கிறவன். சித்தம், உள்ளம், மனம், அறிவு. நாம் பொதுவாக இந்த பாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், சித்தம் உள்ளம்னா இங்க ஏதோ மாறிக்கிட்டே இருக்கிறதாவே நாம் நினைச்சிட்டு இருக்கோம். சித்தம் என்பது இங்க இல்ல, மாறிக்கிட்டே இருக்கிறது ஹிருதயம். ஆனா சித்தம், சித்தம் என்பது தலையிலே இருக்கிற ஒரு உறுப்பு. அதுதான் அறிவு களஞ்சியமாக இருக்கிற ஒரு பகுதி. அதுதான் சித்தம் என்றும் ஞானம் என்றும் மனம் என்றும் அறிகிற பொருள் என்று சொல்றோம். அறிகிறது இங்கதான் இருக்குது. இந்த ஹிருதயம் ஒண்ணு நாம அறியாது. ஹிருதயம் துடிப்பு செய்யும், ரத்தத்தை தான் வழியே பாய்ச்சி கொடுக்கும். ஆகவே மனம் என்று சொல்லுகிற அறிகிற கருவி மூளையில் தான் இருக்கிறது. அதை சித்தம் புகுந்து, அந்த மனம் என்று சொல்லுகின்ற சித்தமாகிய தலையிலே உள்ள ஒரு பகுதியிலே புகுந்து தித்திக்கின்றவன், இனிப்பை தருகிற பெருவன். தித்திக்க வல்ல கோனை பிறப்பரு தாண்டு கொண்ட கூத்தனை, நம்முடைய பிறவியை நீத்து நம்மை ஆட்கொண்டவனாகிய பெருமானை நாத்தரும் வேற வாழ்த்தி. அப்படி வாழ்த்தணும், ஒரு தர ரெண்டு தர இல்ல, தொடர்ந்து வாழ்த்தணும். நாக்குல தரும்பேறி போகணுங்கிற. தரும்பேறுனா எத்தனை தர சொன்னா தரும்பேறும், நாக்கு தடிச்சு போகணுமா, அந்த மாதிரி சொல்லணுங்கிற. நாத்தடும் வேற வாழ்த்தி பானத்தடங்கண் மடந்தை நல்லீர். பானல் நீலோர் பலப்பு, நீலோர் பலப்பூவை போன்ற பெரிய கண்களை உடைய மடந்தை நல்லீர் பெண்களே. இந்த பானல் என்ற ஒரு சொல் ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல ஒரு சிலையடியா ஒரு அழகா ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஞானசம்பந்தர் பாண்டியனுக்கு பக்கத்துல போய் நிற்கிறார். சமணர்கள பெரும் கூட்டமா வந்து ஞானசம்பந்தரை சூழ்ந்து கொண்டார். அப்ப மங்கையர்க்கரசியார் பயப்படுறார். பெரிய பேர் பொருளாரா இருக்கான், இவரும் சின்ன பையனா இருக்கார். எல்லாரும் சேர்ந்து இவரை நசுக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயம். அப்படி பயப்படுற நேரத்துல ஞானசம்பந்தர் தைரியமா பேசுறார். மங்கையர்க்கரசிக்கு தைரியம் சொல்றார். அம்மா, நீ ஏன் படி கண்ணை போட்டுக்கிட்டு இப்படி குருட்டுற, மான் மருடுறது மாதிரி மருறியே. மானினே விழி மாதராய் மங்கையர்க்கரசிகள் பானல் வாய் ஒரு பாலன், பானல் வாய் ஒரு பாலன். என்ன, ஒரு நீலோர் பழம் போன்ற மெல்லிய
மெல்லிய வாயுடைய சின்ன பையன் என்று நீ நினைச்சு பயப்படுற. இன்னொரு ஒரு பால் நல்வாய், பால் குடிக்கிற சின்ன வாயுடையவன். பானல் வாய் என்பதுக்கு ரெண்டு பொருள் சிலேடியா பார்க்கிறார். பால் நல்வாய் ஒரு பாலன் இங்கிவன், பால் குடிக்கின்ற சின்ன வாயுடைய பால் பாலன், பாலப்பருவத்தை உடையவன் என்று நீ பயப்படாதே. அது அந்த இடத்துல பானல் என்ற சொல்லை ஒரு நீலோற்பல பூ என்றும் பால் என்றும் இரண்டு பொருள் விடும்படியா பாடி காட்டினார். பானல் கடன் கண்மடந்தை நல்லீர், இங்கே நீலோற்பலம் தான். நீலோற்பலம் போன்ற பெரிய கண்ணையுடைய பெண்களே, நீங்கள் பாடி பொற்சுண்ணம் இடித்து நாம இறைவனுக்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போம் பாருங்கள் என்று அவர் கூப்பிடுறார். ஆவகை நாமம் அம்பர்தம் ஓடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கள் நாவினாலும் காண்டற்கரிய செம்மலரு பாதங்கள் காட்டும் செல்வம் செல்வ சேவகம் எய்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்றம் சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய்யின் சுண்ணம் இடித்தும் நாமே ஆவகை நாமும் நாம் ஆவகை நாம் முன்னேறுவதற்காக இறைவன் எழுந்து வெளிவன். நாம் இங்கே மாணிக்க வாசகரை சொல்ற, மாணிக்க வாசகராகிய நான் இந்த உலகத்திலே கடந்து அழிந்து போகாமல் ஆவகை ஆகும் வகை ஆகும் வண்ணம் கடைத்தேறும்படி திருப்பெருந்துறையிலே குருநாதராக அம்பர் தன்னோடு மற்ற அன்பர்களாகிய அடியார்களோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி அந்த இறைவனுக்கு நானும் ஒரு அடிமையாகி அவனுக்கு அடிமை செய்கின்ற நான் அடிமையாக செய்த தொண்டுகளை எல்லாம் நீங்கள் பாட்டாக பாடுங்கள். வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர்கள் நாவினாலும் கண்டறிய தேவர்கள், அந்த தேவர்கள் இருக்கிறாரே, விண்மேல் இருக்கிற தேவர்கள், தேவலோகத்தில் தேவர்கள், அவர்கள் இறைவனை கண்ணால் தான் பார்க்கல, வாயாலாவது சொல்லி பார்த்தார்களா என்றால் நாக்கினால் சொல்லியும் பார்க்கலையா. அதான் நாவினும் கண்டறியா, நாவிலும் கண்டறியா என்றால் வார்த்தையால் கூட சொல்லி பார்க்க முடியாத இறைவன் என்பது மாற்றம் மனங்கழிய நின்றோன். அதுல மாற்றம் கழிய நின்றோம் பேச்சினாலே கூட இறைவனை சொல்ல முடியாது. அந்த பொருளையே இங்கே அவர் சொல்லுவதற்காக வருகிறார். ஆகவே நாவிலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் அப்பேற்பட்ட அந்த திருவடிகள். அல்லது இந்த பாட்டை இன்னொரு விதமா படிக்கலாம். ஆவகை நாமும் அம்பர்தன்னோடு ஆற்றையும் வண்ணங்கள் பாடி விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா. அப்படி பிடிச்சொல், தேவர் கனாவிலும் கண்டறியா, கனவில கூட இறைவனை பார்த்தறியாதவர்கள். அப்படி நேரா பார்த்துட்டு போட்டு கனவுலையாவது இறைவனை பார்த்தார்களா? நம்ம கூட இறைவன் சமயத்துல கனவுல வர்றான். சில பேர் சொல்லுவாங்க, நான் ராத்திரில பார்த்தேன் சிவபெருமான் வந்தது மாதிரி, ஏதோ இறைவன் வந்ததாக பார்த்தேன் என்று சொல்ல கேட்டிருக்கோம். புராணங்கள்ல பல இடத்துல இறைவன் கனவை வந்தான்னு படிச்சிருக்கிறோம். ஆனா தேவர்கள் கனவுல பார்த்திருக்கார்களான இல்லவே இல்லை என்று சொல்ற. விண்மேல் தேவர் கனாவிலும் கண்டறியா செம்மலர் பாதம், கனவிலும் கண்டறிய முடியாத சிவந்த திருவடி. இந்த வரியத்தான் அப்படியே நம்முடைய ராமலிங்க சுவாமிகள் மனசுல ஏத்திக்கிட்டார். தேவர்கள் கனவுல கூட இறைவனுடைய திருவடியை பார்க்க முடியவில்லை. அப்ப நாம பார்க்கிறோமா? நமக்கு அந்த இறைவன் கனவுல இறைவன் திருவடியை காட்டுறானா அப்படின்னா, எனக்கும் கூட அந்த இறைவன் காட்ட மாட்டேங்கிறான் திருவடியை. ஏன் காட்ட மாட்டேங்கிறான்? அந்த திருவடி ரொம்ப அழகா இருக்கும். அந்த அழகை நான் பார்த்தேன்னா நான் கண்ணு வச்சிருவேன், கண் பட்டுடும், திருஷ்டி பட்டுடும்ங்கிறதுக்காக அந்த இறைவன் காட்ட மாட்டேங்கிறான். ஐயா, அந்த இறைவன் ஏன் எனக்கு இந்த திருவடியை காட்ட மாட்டேங்கிறான்னா, கண்ணீரு படுமென்று அஞ்சியோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுதலாய். இப்பாவி பார்க்கில், இந்த பாவி பார்த்தால் கண்ணீர் படும் என்றோ உனக்கு திருஷ்டி பட்டுடுங்கிறதுக்காகவா கனவிலேனும் காட்டென்றால், கனவுல திருவடியை காட்டுன்னு கேட்டா கூட காட்ட மாட்டேங்கிறியப்பா என்று அவ்வளவு குழைந்து பாடுகிறார். எங்கேருந்து எடுக்கிறார் இந்த செய்திகள்லாம்? எங்கேருந்து அவருக்கு போகுதுன்னா இந்த வரிகள்ல இருந்து அங்க போகுது. அதுவே நாம திருவார் அருட்பாவை நாம ஒதுக்கக்கூடாது. அதுவும் ஒரு ஞான நூல், நல்ல அனுபவசாலியனுடைய ஒரு உயர்ந்த நூல். 12 திருமுறைக்கு அப்பால் இருக்கிற நூல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
பெரும்பாலும் திருவாசகத்தில் இருக்கிற பல வரிகள் தான் அங்க அப்படியே உருகி உருகி வேறொரு வடிவம் பெற்று அந்த நிற்குது. அது திருவருட்பா என்பது திருவாசகத்தினுடைய ஒரு மூலப்பொருள் அங்க வேறு அச்சாக பொம்மையாக செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும்னா போதும். தேவது கனவினாலும் கண்டறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் எய்தி அந்த திருவடித்தாமரை என்ற சேவகம் பாதுகாப்பான ஒரு இடம். ஏன் சேவகம் ஏந்தியவல் கொடி, சேவகம் ஏந்தியவல் கொடியான். சேவகம் என்பால் சே என்றால் ரிஷபம், கொடியின் வர்றதுனால இங்கே சே என்பதை ரிஷபம்னு அர்த்தம் பண்ணோம். ரிஷபம் எழுதப்பட்ட கொடியை கையில ஏந்தி இருக்கிற அந்த பெருமான் சிவபெருமான், புறம் சற்ற கொற்றம் முப்புறத்தை எரித்த வெற்றி வாய்ந்த பெருமான் சேவகன், நமக்கெல்லாம் பாதுகாவலாக இருக்கிறவன். எப்போ நமக்கு வேலைக்காரனா சுத்தி எப்போ பார்த்தாலும் காவ காத்து கொண்டிருக்கிறான். அப்ப நமக்கு காவ காக்குறான்னு நமக்கு வேலைக்காரன் தானே, வேலை செய்யறவன் தானே பாதுகாக்க முடியும். அப்ப இறைவனை கூட எப்படி நாம் பார்க்கிறோம் என்றால் நமக்கு ஒரு வேலைக்காரனாக தொண்டனாக பார்க்கிறோம். பாரதியார் இப்படித்தான் பார்த்துட்டார். கண்ணனை எனக்கு வேலைக்காரன், எனக்கு கண்ணம்மா, எனக்கு தோழி, எனக்கு மகள், எனக்கு பெண்ணு, எனக்கு தாய் என்று வேறு வேறு விதமாக இறைவனை அவர் பார்த்து பாடியிருக்கிறார். சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்னும் செய்யும் நம் இடித்துணாமி, அந்த பொற்றுணத்தை பிடிப்போம். தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனகமான் மழு சூளம் பாடி கும்பரும் இப்பரும் குய்ய அன்று போனகமான சுண்டல் பாடி பொட்டிரித்தும் நம் இடித்தும் நாமே. தேனக மாமலர் கொன்றை பாடி, தேன் சொற்றும்படியான சிவபெருமானது கொன்றை பூவை நாம் பாட்டு பாடுவோம். இறைவனது கொன்றை பூவை நாம் பாட்டிலே பாடுவோம். இப்படி பாடி பொற்றும்னா பிடிப்போம். சிவபுரம் பாடி அவன் தங்கி இருக்கிற கைலாசத்தை பாடுவோம். சோபுரம் என்பது கைலாயம். திருச்சடை மேல் பானகமாமதி பிள்ளை பாடி, அந்த சோபெருமான சடையின் மேலே இருக்கிற ஒரு சந்திரன் மதிப்பிள்ளை, சந்திர குழந்தை, அதாவது பிறை, பிறைய மதிப்பிள்ளைன்னு சொல்ற, மதிக்குழந்தை அதாவது சிறு பிறை. அந்த ஆகாயத்தில் இருக்கிற சந்திரனாகிய பிறையையும் பாடுவோம். மால் விடை பாடி அவன் ஏறி வருகிற பெரிய ரிஷபத்தை பாடுவோம். இது ஒரு பொருள். மால் விடைன்னா ரொம்ப பெரிய ரிஷம். இன்னொன்னு திருமாலாகிய விடை, திருமாலே ரிஷமாகத்தான். திருமால் இடபமதாய்த்தான் தாங்கினான் என்று சாடல்ல சொல்ற. சாடல்ல திருமாலே இடபமாக வந்து தாங்கினான் என்று இதே திருவாசக ஆசிரியர் ஒரு இடத்தில் சொல்ற. மால் விடை பாடி திருமாலாகிய ரிஷவத்தையும் பாடுவோம். வழக்கை ஏந்தும் ஊனக மாமழு சூளம் பாடி, வலது கையிலே பிடித்திருக்கிற மழு என்ற ஆயுதத்தை பாடுவோம். அதே இன்னொரு வழக்கையிலே சூளம் வைத்திருக்கிறான், சூளத்தையும் பாடுவோம். சிவபெருமானுக்கு 4 கை 8 கை இப்படி எல்லாம் பலவிதமான முறையிலே சொல்வார். இப்ப 4 கை உடையவனாக அவனை கருதுறோமான 2 வலது கை இருக்கிறான். 2 வலது கையிலே ஒரு வலது கையிலே அவன் மழு என்றதை வச்சிருக்கிறான். இன்னொரு இடது கை அதுக்கு பதில மான் வச்சிருக்கிறான். இன்னொரு வலது கையிலே சூளம் வச்சிருக்கிறான். அதைத்தான் சொல்றாரு இங்கே. வலக்கை ஏந்தும் மாமழு சூலம், வலது கையாலே ஏந்தப்படுகிற சூலத்தையும் மழுவையும் பாடி. அப்போ ஒரு வலது கையிலே சூலமும் ஒரு வலது கையிலே மழு வச்சிருக்கிறான்னு பொருள். கும்பரும் இம்பரும் குய்ய அன்று, இந்த உலகத்தவரும் தேவலோகத்தவரும் பிழைப்பதற்காக போனகமாக நஞ்சுண்டல் பாடி, நஞ்சு உண்டான், விஷத்தை சாட்டான். எப்படி? போனகமாக, உணவாக. போனகம் என்றால் உணவு, போஜனம். போஜனம் என்பதுதான் போனகம் என்று போலியாவது. போஜனம் என்பது அது திரிந்து போனகம், உணவாக, விஷத்தை உணவாக உண்டு தேவர்களும் உய சாப்பிட்டு நம்மை காப்பாற்றிய அந்த திருவிளையாடலையும் பாடி பொத்திரு சுண்ணம் இடித்தும் நாமே, திருச்சுண்ணத்தை இடிப்போமாக, நாம் இந்த சுண்ணம் இடிப்போம் என்கிறார். அயந்தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கன் கயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி ஏந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடியாடி
நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே. பல புராண கதைகளை சொல்ற. அயன் தலை கொண்டு பிரம்மாவின் தலையை கிள்ளி எடுத்து அந்த தலையையே செண்டாடல் பாடி பந்தா வச்சு விளையாடினான். அப்படி செண்டாடினான். பிரம்மாவினுடைய தலையை கிள்ளி, இது தக்கையாகத்திலே பிரம்மா வந்திருந்தான். அந்த பிரம்மாவுடைய தலையை கிள்ளி கீழே போட்டு காலால உதைச்சு தலையை ஓட்டினார். கால் பந்தா விளையாடினார். செண்டுனா பந்து, அவர் காலால் தான் உதைச்சார்னு புராணம். அப்ப கால் பந்து ஆடித்தார் என்று நமக்கு சொல்றார் இவர். அயன் தலை கொண்டு செண்டாடல் பாடி அருக்கங்கயிறு பறித்தல் பாடி. அதே தட்சயாகத்திலே சூரியன் அவி சாப்பிட வந்தான். இந்த வாயால தானே அவி சாப்பிட வந்தேன்னு ஒரு அற விட்டான். அந்த வீரபத்திரர் சூரியன் பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அருக்கங்கயிறு சூரியனுடைய பற்கள் பறித்தல் விடுங்கியதை பாடி, அதையும் பாடுங்கள். கயந்தனை கயந்தனை கொன்று நீ புரி போர்த்தல் பாடி. கயம் என்றால் யானை. கயந்தனை யானையை கொன்று புரி அந்த தோலை போர்த்தல் போர்த்திக் கொண்ட கதையும் பாடுங்கள். காலனை காலால் உதைத்தல் பாடி. காலன் என்று சொல்லுகின்ற காலத்தை அளவு செய்கிற யமனை தன் காலாலேயே உதைத்தவனாகிய இறைவன் இருக்கானே, அவனுடைய அந்த கதையையும் பாடுங்கள். இயந்தன முப்புறம் செய்தல் பாடி. ஒன்றை ஒன்று சேர்ந்து போய்கொண்டிருந்த மூன்று புறம் பிரியறதே கிடையாது. முப்புறம் சேர்ந்தே ஆகாயத்தில் போறானா. இயந்தன ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு, அவை சங்கிலி கோத்தா மாதிரி ட்ரெயின் போறது மாதிரி அந்த மூணு புறம் சேர்ந்துதான் போகுமா. இயந்தன முப்புறம் எய்தல் பாடி, மூன்புறத்தையும் அழித்ததையும் பாடி. ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட அறிவில்லாத என்னையும் அவன் ஆண்டு கொண்டான். அப்படி ஆண்டு கொண்ட நயந்தனை அந்த சிறப்பையும் பாடி. நின்று ஆடி ஆடி கூத்தாடி நாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே. சிவனுக்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போம். வட்ட மலர் கொன்றை மாலை பாடி. சிவபெருமான் தலையிலே வட்டமாக கொன்றைப்பூ மாலை வச்சிருக்கார். கண்ணி கொன்றையங்கண்ணி. வட்ட மலர் கொன்றை, கொன்றை மலர் மாலை, அத வட்டம்னு சொல்லிட்டார். வட்டம் என்பதனாலே தலையிலே வைத்திருக்கிற மாலை என்று பொருளாகிறது. கண்ணி என்று அதற்கு பெயர். வட்ட மலர் கொன்றை மாறி பாடி மத்தமும் பாடி, ஊமத்தம் பூவையும் பாடி, அதையும் பாடி, அந்த தலையில் இருக்கிற சந்திரனையும் பார்த்தால பாடி. சிட்டர்கள் பாடும் தன் தில்லை பாடி. சிட்டர்கள் சிரேஷ்டர்கள், உயர்ந்தவர்கள், தக்கவர்கள். சிட்டர் என்பதற்கு உயர்ந்தவர், நல்லவர்கள். நல்லவர்கள் வாடுகின்ற சிதம்பரத்தையும் பாடி. சிற்றம்பலத்தங்கள் செல்வம் பாடி. திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிற சிவபெருமானுடைய செல்வத்தை பாடி. சிற்றம்பலத்திலே இருக்கிற இறைவனுடைய கடலை வழிபடுறதற்கே வழிபடுறது செல்வம். சிட்டர்னா ஏமலர்னு சொல்ல அது சொல்லலாம். இங்க எப்படி நமக்கு பாட்டுல எப்படி சொல்ற, பெரும்பாலும் சிட்டர் என்பது சிரேஷ்டன் பல இடத்திலையும் அர்த்தமாகி கொண்டு வருது. தேவாரங்களையும் திருவாசகத்திலையும் மேலானவர்கள் இருக்கிற சிதம்பரத்தை பாடின்னு சொன்னாதான் சிதம்பரத்துக்கு ஒரு பெருமை. வேலைக்காரர்கள் இருக்கிற சிதம்பரம் சொன்னோம்னா பொருள் சிறக்காது. அதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது சிற்றம்பலத்தும் செல்வம்னு சொல்றாரு பாருங்க. செல்வன் என்று கூட சொல்லாம செல்வம்னு சொல்ற. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதி தோய செல்வன் உரைகின்ற செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே. ஞானசம்பந்தர் திரு இந்த சிதம்பர தேவாரத்துல அந்த ஊர் செல்வம், அந்த சிற்றம்பலம் செல்வம், அந்த சிற்றம்பலத்தில் இருக்கிற ஆடுகிற இறைவன் செல்வன், அந்த செல்வனுடைய திருவடியை வணங்குவது ஒரு செல்வம். அதுதான் நமக்கு சொத்து, அதுதான் நமக்கு பணம் காசு என்று அவர் பாடியிருக்கார். அதனால இவரும் அந்த சொல்ல பயன்படுத்துற பாருங்கோ. சிற்றம்பலத்தம் செல்வம், திருச்சிற்றம்பலத்தில் இருக்கிறவன் கடலை வணங்குகின்ற செல்வத்தையும் பாடி. அப்ப தேவாரத்தினுடைய கருத்து இத, அந்த கருத்து தொனிப்பு இதில் இருக்குது. கட்டிய மாசுணம் கச்சை பாடி. மாசுணம்னா பாம்பு. மாசுணமாகிய பாம்பை கச்சையாக கட்டி இருக்கிறான். இடுப்புல கயிறு, இடுப்பு கயிறாக கட்டுறதுதான் கச்சை. கங்கணம் பாடி. அதே பாம்பை கையிலே கங்கணமாக கட்டியிருக்காரு. இடுப்புல கச்சக்கீராவும் கையிலே கங்கணமாக கட்டியிருக்கார். கங்கணம் பாடி கவித்த கைமேல் விட்டு நின்றாடும் அரவம் பாடி. கவித்த கை, கவித்த என்றால் அஞ்சலி சொல்ற, பயப்படாதேன்னு சொல்றபடி குளித்து வச்சிருக்கிற கை, அதான் கவித்த கை. அந்த கவித்த கை மேல ஒரு பாம்பு தொங்குது.
நடராஜாவுடைய கையில ஒரு பாம்பு தொங்கும். அதை சொல்ற கவித்த கைமேல் அவையும் கூறுகிற கைக்கு மேலே இட்டு நின்றாடும் தூக்கி போட்டு தொங்க விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு பாம்பையும் பாருங்கள். சிவபெருமான் வலது கையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த பாம்பையும் பாட்டிலே சேர்த்து பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே, அந்த இறைவனுக்கு நீராடுவதற்கு நாம் பொற்சுண்ணம் இடிப்போமாக என்று சொன்னார். இத்தனை விதமாக இறைவனுக்கு பொற்சுண்ணம் இடிக்கின்ற செய்தியை பல்வேறு கோணங்களிலே அவர் காட்டிக் கொண்டு வந்து கடைசியிலே 20வது பாட்டிலே நிறைவு செய்ய போகிறார். வேதம் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியும் ஆய் இருள் ஆயினார்க்கு துன்பமும் ஆய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமுமாய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு ஆட பொற்றுண்ணம் எடுத்து நாமே. இறைவனுடைய இலக்கணம் இந்த துருவமாக இருக்கிறது. இருள் என்று சொன்னால் ஒரு பக்கம் மொழி, மொழி என்று சொன்னால் மற்றொரு பக்கம். இந்த பாட்டு முழுவதும் அடிக்கு ரொம்ப அழகா சேர்த்து சொல்ற வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு. வேதம் என்பது யாகம், நூல். வேள்வி என்பது யாகம். வேள்வி ஒரு செயல், வேதம் என்பது ஓதுதல், படிக்கிறது. ஆக வேள்வி வேதம் ஓதிக்கொண்டிருக்கிற போது யாகம் செய்ய வேண்டியதில்லை. தனியா ஒருத்தன் உட்கார்ந்து வேதம் படிக்கலாம். ஆனா அந்த வேள்வி செய்கிற போது அந்த வேள்வியில வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டு வேள்வி செய்யலாம். அப்போ தனியா உட்கார்ந்து வேத புத்தகத்தை படிச்சாலும் இறைவன் வர, யாகக்குழியிலே யாகத்தை செய்து கொண்டிருந்தாலும் இறைவன் வருகிறார். வேத புத்தகமாக இருக்கிறார். யாகங்களுடைய செய்கிற இடத்திலே யாக கிரியைகளாகவும் இருக்கிறார். மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு, அந்த கடவுள் நம்புகிறவர்களுக்கு உண்மையானவனாக இருக்கிறான். கடவுள் இல்லை என்று நம்பாதவர்களுக்கு இல்லையாயே இருக்கிறான். இன்னைக்கு அப்படித்தான். இந்த கடவுள் உண்டு இல்லை என்கிற கோஷ்டி இருக்குது, அது இன்னை வரல இருக்குது, என்னைக்கும் இருக்கும். ஏன்னா இறைவனை முற்றம் தெரிய முடியாது. நமக்கே சில சமயத்துல சந்தேகம் வந்துடும். இவ்வளவுதான் பண்ணிக்கிட்டே போகும்போது எங்கேயாச்சும் ஒரு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கடவுள் இருக்கத்தான் வேணுமா, கடவுள் இல்லாட்ட உலகம் நடக்காதா என்பது போன்ற ஒரு சாதாரணமான ஒரு ஆராய்ச்சி மனசுல வந்துடும். அப்படி வந்து கடைசியில அதெல்லாம் இல்ல, கடவுள் இல்லாட்டி நடக்காதுன்னா அப்புறம் ஒரு டைம் வந்து போறோம். இருந்தாலும் ஏன் இப்படி வருதுன்னா அந்த கடவுள் இப்படித்தான் செய்யறான். மெய்மையாக சில பேருக்கு விளங்குகிறார், சில பேருக்கு கடவுள் இல்லை என்ற பொய்யாகவே இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உண்டு என்று சொல்லுகிறவர்களுக்கு உண்டும், இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு இல்லையாகவே அவன் விளங்குகிறான். சோதியுமாயிருள் ஆயினார்க்கு, ஜோதி பிரகாசமா ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல முழுக்க முழுக்க இருட்டா இருக்கிறான். ஞானிகளிடத்திலே இறைவன் நல்ல பிரகாசமாக புலப்பட்டு தெரிகிறார். அப்போ ஞானம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டது. ஞானம் தான் ஜோதி. ஜோதி என்பது இங்கு வெறும் வெளிச்சம் இல்லை, அறிவு பிரகாசம், அறிவொளி. அந்த அறிவொளியாக இறைவன் இருக்கிறார். இன்னொரு இடத்துல இருள் என்பது அறியாமை, முட்டாளாக ரொம்ப பேர் உலகத்திலே ஒண்ணுமே தெரியாத முட்டாளாக இருக்கிறார். அப்போ அந்த அறியாமையும் கூட அந்த இறைவன் தான். அவரிடத்திலே அறியாமையாக இருந்து கொண்டிருக்கிறது யார் என்றால் இறைவன் தான். அறியாமையா கொஞ்ச நாள் இருக்கிறான். அப்புறம் அவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக அறிய தொடங்குகிறார்கள். அந்த தன்னை காட்டிக்கொண்டே வருகிறார். திடீரென்று அவர்களுக்கு தன்னுடைய அறிநிலையை காட்டினா அவர்களால் தாங்க முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அதனால அவர் பக்கமாவே போய் இருட்டாய் இருந்து பிறகு ஒளிக்கு வருகிறார். சோதியுமாய் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பமும் ஆயினார்க்கு, அந்த இறைவன் சில சமயத்திலே அடியார்களுக்கு துன்பமும் தருகிறான், அதன் பிறகு இன்பத்தையும் தருகிறான். துன்பமாகவும் இன்பமாகவும் இருக்கிறான். ஏன் துன்பமாய் இருக்கிறான்? அந்த அடியார் செய்த பாவத்தை அவர் உண்டு அனுபவிச்சு ஆகணும். யார் எத்தனை விதை செஞ்சாலும் அந்த வினையை அவர் அனுபவிச்சுத்தான் தீர்த்தாகணும் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. அதெல்லாம் சும்மா சாமியை ஏமாத்தி ஒரு 2 அர்ச்சனை பண்ணிவிட்டா அல்லது ஏதாவது அபிஷேகம் பண்ணிவிட்டா அந்த பாவம் எல்லாம் போடும்னு நினைக்கிறாங்களே, பிராயச்சித்தம் பண்ணால் போய்விடும் என்று வேதம் சொல்லுது பாருங்க. அந்த மாதிரி சொல்லுகிறது சைவ சித்தாந்தத்துக்கு ஒத்த கொள்கை அல்ல. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினையை அவரவர் அனுபவிச்சே தீர்க்கணும். ஆனா இறைவன் என்ன உதவி செய்வான்னு கேட்டா 1000 மடங்கு அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை ஒரு மடங்கு அளவா சுருக்கி கொடுப்பான். அதே கஷ்டத்தை 1000 மடங்கு துன்பமா வர வேண்டியதா இருந்தா கூட 1 மடங்கு அளவுக்கு அதை சின்னதா சுருக்கி கொடுக்க நமக்கு உதவி செய்வான். 1 மடங்கு இல்லாமலே பண்ணிவிடக்கூடாதான்னு கேட்டா அதான் கிடையாது. அந்த 1 மடங்காவது அவன் அனுபவிச்சே ஆகணும்
இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை. ஆகவே துன்பமாகவும் இருக்கிறான், பிறகு அவன் இன்பமாகவும் இருக்கிறான். பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு, இறைவன் தன் பாதி உடம்பிலே சிவனும் பாதி உடம்பிலே சக்தியா இருக்கிறான். அப்ப அந்த இறைவனுடைய முழு உடம்பிலே இறைவன் இல்லை, பாதிதானே இருக்கிறான். அப்படிதான் பாதியாக இருப்பான். பிறகு பார்க்கிற போது சக்தி வேறல்ல, அவன் வேறல்ல, எல்லாம் ஒண்ணுதான் என்ற ஞானம் பிறக்கிற போது முழு உடம்பு அவன் தான் என்ற ஒரு ஞானமும் அவர்களுக்கு ஏற்படும். முழுசாகவும் இருக்கிறார். அந்தமாய் வீடுமாய் பந்தமாய் வீடுமாயினார்க்கு, கட்டுப்படுகின்ற கட்டி வைக்கிற கட்டுகின்ற கயிறாகவும், அந்த கட்டை எடுத்து விட்டு சுதந்திரமாய் இருக்கிற வீடு என்ற இடமாகவும் அவன் இருக்கிறான். பந்தம் என்பது கட்டி வைத்த நிலை, கட்டி வைத்த நிலைக்கு பந்தம். வீடு என்பது விடுதலை பெற்ற நிலை, கட்டு அருந்து சுதந்திரமா எங்கனாலும் போகலாம் வரலாம் உழவலாம் என்று சொல்லுகிற நிலை. இந்த ரெண்டு நிலையமாகவும் அவன் இருக்கிறான். நம்ம சில சமயத்துல எந்த வேலையும் செய்ய விடாம கட்டி போட்டுடுறான். நம்ம உடனே போக முடியாத அளவுக்கு சில தொந்தரவுகள் நமக்கு வருது. ஆனா சில சந்தர்ப்பத்துல எல்லா இடத்துக்கும் சுலபமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அதான் ரெண்டும் அவன் இருக்கிறான், அவன் தான் இருக்கிறான். ஆதியும் வந்தவன் ஆயினாற்கு, தொடக்கத்திலும் அவன் தான், கடைசியில் நாம் அழிந்து போகிற இறந்து போகிற உடல் விட்டு உயிர் பிரிய போகிற காலத்திலும் அவனே இருந்து நம்மை கரை சேர்க்க போகிறான். அப்படி ஆதியும் அந்தவுமாயிருக்கிற அந்த பெருமானுக்கு ஆட அவன் நீராடும் பொருட்டு ஒற்றுண்ணம் இந்த மஞ்சள் தூளை இடித்தும் நாம் இடிப்போமாக. நாம் இடிப்போம். இடித்தும் என்று இம்மன்னா சேர்த்து படிக்கணும். இடித்தினாவே தான் பாட்டுல இருக்கும். ஆனா படிக்கிற போதே இடித்தும் நாம் இடிப்போமாக என்றதற்கு பொருள். இந்த 20 பாடல்ல அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று நாம் மறுபடியும் ஒரு சுருக்கமா ஒரு கண்ணோட்டம் பார்த்தோமானால், அந்த பொற்றுணம் இடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டும். அந்த இடத்தை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நன்றாக மெழுகுகிறார்கள், கோலம் போடுகிறார்கள், காசுகளை தூவுகிறார்கள், உலக்கையை வைக்கிறார்கள், உரல் வைக்கிறார்கள். அந்த உலக்கைக்கு மேலே நல்ல மாணிக்க கற்களை மாலையாக கட்டி தொங்க விடுகிறார்கள். உரலுக்கு நல்ல ஆடை கட்டுகிறார்கள். 4 பக்கம் கால் நட்டு பூ மாலை முத்து மாலை சரஞ்சரங்கமா தொங்க விடுக்கிறார்கள். குடத்துக்கு மேல அகல் வைத்து அதுல பாலிகைகள் வச்சிருக்கிறார்கள். விளக்கேற்றுகிறார்கள், தூபம் ஏற்றுகிறார்கள், தீபம் ஏற்றி வைக்கிறார்கள். சில பெண்கள் கையிலே கவரி வைக்கிறார்கள், சில பெண்கள் உலக்கை பிடித்து இடிக்கிறார்கள். இவ்வளவு விதமான ஒரு அமைப்பு இடிக்க போகிற இடம். அதன் பிறகு அந்த உரலுக்குள் மஞ்சளை போட்டு இடிக்கிறார். மஞ்சள் என்ற ஒன்றுதான் சொன்னாரே தவிர மஞ்சளோடு கூட இன்னும் வாசனைக்குரிய எல்லா பொருளும் சேர்த்து மஞ்சள்லயே கஸ்தூரி மஞ்சள் தான் குளிப்பதற்கு ரொம்ப வாசனை தருகிற மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள், கூழாங்கிழங்கு, ரோஜா முட்டு, அரகஜா, இது போன்ற வாசனை தருகின்ற ஒரு 8 பொருள் இருக்கிறது. அந்த 8 திரவியத்தையும் போட்டு இடிச்சு தூளாக்கி உடம்பில் தேய்த்து குளித்தோம்னா, இந்த காலத்துல பெரிய வாசனை சோப்பு சொல்றோம், அதெல்லாம் தோத்து போகும். குளிச்சுட்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வரல நம்ம உடம்புல அந்த வாசனை வீசிக்கொண்டிருக்கும். அவ்வளவு நல்ல மனம் தருகிற பொருள்கள். அந்த மாதிரியான தூளை இடிச்சு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக இவர் இந்த தூளை இடிக்க சொல்றார். அப்படி இடிக்கிற போது அவர்கள் கை வளையல் கொழுங்குது, தோல் வளையல் சுந்துது, தலை ஆடுது, பூ ஆடுது, கால் அசைகிறது, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் சொல்றார். பாடும்போது என்னென்ன விதமான பாட்டை பாட வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த நிலையில இறைவனுக்கு வழிபாடு செய்ய வருகிறவர்கள் தேவர்கள்லாம் வந்து அருகெடுத்து கொண்டு வருவார்கள். அவர்களை முன்னே விட்டு விடக்கூடாது, நாம் தான் முன்னாடி போகணும். ஆகவே அருகெடுக்க அவர்களை நாம் ஒட்டோம், நம் பின்பல்ல. நமக்கு பின்னே வேணுமானால் அவர்கள் அருகெடுக்கலாம், நமக்கு முன்னே அவர்கள் அருகெடுத்து கொண்டு போவதற்கு நாம் விடமாட்டோம் என்று சொல்லுகிற மரபு போன்ற பல செய்திகளை இதில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே திருப்புச் சுண்ணத்தை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.